ஜிஎஃப் அலிகேஷன் தான் கேள்வியே. ஆனா என்ன போய் கேக்குறாங்க, தோத்து போன மிஷனுக்கு ரிவார்டு கேக்குறாங்க, அப்படி தோத்து போன மிஷனுக்கு ரிவார்டு கேக்குறாங்க மேனிபுலேட் அப்படின்னு பண்றாங்க. பேசுறாங்களே. ஸ்பான்சரை எப்படி நீ பர்வர்ட் ஒரு பொண்ணுக்காக வந்து அவரு காசு போட்டாரு அப்படின்னு நீ வந்து பர்வர்ட்ங்கிற வார்த்தை, அது அந்த மாதிரி ஒரு அன்டிக்னிஃபைடு வார்த்தைய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு மதன் ப்ரோ வாய்ஸ் சேஞ்சர் போட்டு ஏஐல பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீ ட்ரோல் ப்ரோ இல்ல ஒன்னே ஒன்று தான், நீ வாய்ஸ் சேஞ்சர் ஆஃப் பண்ணிட்டு ஒன்னே நானே பர்மிஷன் கொடுக்குறேன் ஓகேவா. ட்ரோல் ப்ரோ நான் மெசேஜ் பண்ணி மிஷின் வாங்கினதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னு நீ கேள்ற போதும். கடைசியில இதையும் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும் இதுதான் வந்து எனக்கு தெரியல. ஓகே ட்ரோல் ப்ரோ, நான் வந்து ஜெசில் கிட்ட மிஷன் ரிவார்ட் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து தயவு செய்து தாங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ இட். ஏன்னா அப்படி ஒரு நடக்கல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யூடியூபர்ஸ் அதர் பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ்க்கு வியூஸ் ஏறி இருக்கு, அது யாராவது கவனிச்சிங்களா? இது எல்லாம் வெல் பிளான்ட், வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் அகைன்ஸ்ட் மதன்கிற ஒரு பர்சனை டார்கெட் பண்ணி அடிக்கப்பட்டது. போயிட்டாங்க. ஓகே சாக்கப்ரோ போனாங்க, சாக்கப்ரோ போய் அடுத்த செகண்ட் லாபி நாங்க லைவ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா லைவ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா டோரா டொட்டோ. யாரெல்லாம் வந்து மதன் ப்ரோ சந்தேகப்பட்டாங்களோ, டே நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணியா, கண்டென்ட் வீடியோ வந்து எத்தனை மணிக்கு நடக்குது, விடிய காலம் 3 மணிக்கு. யாரோ ஒரு பிச்சைக்கார கையோப்பிக்காக அவ்வளவு பெரிய லெஜண்ட் மதன் ப்ரோ வந்து கேக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு எனக்கு கண்ணுதான் கலங்குது. ஏன்னா இவருக்காக பிஸ்கெட்டுக்கோ இல்ல போட்ட பிஸ்கெட்டுக்கோ கூவுறது இவனோக்கி இல்ல பிஸ்கெட் வருமானு கூட கூவலாம். அவரோட மிஷின் டாப் 1. சொல்றேன். ஓகே, இன்னைக்கு இப்போ நீங்க டைட்டில் வச்சு லைவ் வந்ததுக்கான இஷ்யூ என்னன்னா, ட்ராலோபியோட அலிகேஷன் வந்து டோட்டலி ஃபேக். கரெக்ட்டா? ஆமா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு தான் மிஷன் வாங்கினேன், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு தான் ரிவார்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னது நம்ம இல்ல. ஏன்னா அப்போ நீங்க வந்து கேம்ல லைவ்ல இருந்தீங்க, நானும் லைவ்ல தான் இருந்தேன், பிஸியா இருந்தோம். நம்மளோட ஸ்பான்சர் வந்து ஒருத்தர் லிங்க் அனுப்பி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் சோல் வந்து இவ்வளவு அபியூசிவா பேசிருக்காங்க, இதுல ஜிஎஃப் வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் அவரை வந்து நீங்க கேக்கேன்னு கூப்பிடுறது மித்தது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ட்ரோலோபிக்கு இப்போ என்னதான் சொன்னாரு ஓகேவா, அப்போ நான் பேசுறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க அப்படிங்கறதுதான் क्वेश्चन. கரெக்ட்டா? சம்பந்தப்பட்டவங்களே கேக்குறாங்க ப்ரோ. ஓபனா சொல்றேன் என்னோட ஜிஎஃப் தான் நான் கட்டிக்க போற பொண்ணு தான். ஓபனாவே சொல்றேன். சொல்றேன். எனக்கு எனக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா என் மேல வச்ச அலிகேஷன், என் ஜிஎஃப் மேல வச்ச அலிகேஷன் ப்ரூஃப் பண்றதுக்கு நாங்க தான் ப்ரூஃப் பண்ணோம். எங்களுக்காக சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. இது என்னோட கரியர், என்னோட ஒர்க். இதுல ப்ரூஃப் பண்ண வேண்டியது நான். புரியுதுங்களா? சோ இதுல நான் வந்துட்டு எதுவும் பார்க்க மாட்டேன். நான் கேக்குற கேள்வி என்னன்னா, அப்போ நான் வந்து ஜெசில் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கணும். கரெக்ட்டா? அவர்கிட்ட வந்து ஜெசில் ப்ரோ நீங்க வந்து மிஷன் கொடுத்தே ஆகணும், நான் வந்து அவரை பெக்சப் பண்ணிருக்கணும். அதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிஷனும் கிடைச்சிருச்சு. அன்சென் வேற ஒன்னு சொன்னாங்க, நீ கேட்டியாடா? அன்சென் பண்ணிட்டாங்க மெசேஜ், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. கரெக்ட், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல இது. ஆனா அங்க ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு அப்படிங்கறத ட்ராலோபி மென்ஷன் பண்ண வராங்க. ஆமா நான் அன்சென் பண்ணதாவே வெச்சுக்கலாம். அப்ப அவரு எனக்கு பதில் சொல்லிருப்பாரு, ஏன்னா மிஷன் கிடைச்சிருச்சு, கிடைக்காம இல்ல. கரெக்ட்டா? கண்ணுல பார்த்த உடனே மிஷன் கொடுக்கிறதுக்கு அவர் வந்து அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். யூ வில் ஆல்சோ அனலைஸ். கரெக்ட்டா? அவர் பெரிய ஸ்பான்சர் தான், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? அப்ப வந்து அங்க எதுவுமே நடக்கல. இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவரே தான் வந்து யாரு, ஜெசில் ப்ரோவே தான் வந்து, நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட காமிச்சிடுங்க இந்த மாதிரி, நான் வந்து சைலண்ட் வியூவர், என் பேரு ஜெசில், அந்த இது நான் அந்த இதுதானே சூப்பர் சாட் ஓடது. சூப்பர் ஒரே நிமிஷம் அப்படியே ஸ்டாப் நான் அது எடுக்கிறேன். ஏன்னா பார்த்துக்கோங்க கைஸ், இங்கே பாருங்க, அவர் போட்ட சூப்பர் சாட் $5 பார்த்துக்கோங்க. நேம் இஸ் ஜெசில் ஆஸ் ஏ சைலண்ட் யுவர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, தெரியுதா? பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே
இன்னொரு சூப்பர் சாட் போட்டு சில் என்டர்டைன் த ஆடியன்ஸ் வித்தின் ஃபார் 12 கில்ஸ் சிடி அப்படின்ட்டு போட்டிருக்காரு. ஓகே, பார்த்துக்கோங்க. சூப்பர் சாட்டோட அவர் போட்ட மெசேஜ் இங்கே இருக்கு. இருங்க அப்படியே இன்னைக்கு இருக்கு. காமிச்சிட்டேன்டா. 14 ஜூலைல இருந்து கண்டினியூஸா ம் ஜஸ்ட்ங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு ம் ஸ்பான்சர், ஓகேவா? அவர் ம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க, கரெக்டா? ஆமாம் ஆமாம் அப்பப்போ உங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணுவாங்க, கோல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சூப்பர் சாட் கோல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ம் இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. ஆமாம் செப்டம்பர் 12, ஓகேவா, ம் ரோஹன் ப்ரோ வந்து லைவுக்கு வராங்க, ஓகேவா? ஆமாம் 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 லைவுக்கு வந்து உங்களோட லைவ்ல, ஓகே. நம்ம லைவ்ல தான். அந்த ஆமாம் லைவுக்கு வரும்போது எல்லாரும் ஆமா வரும்போது மெம்பர்ஷிப் போடுறாங்க. மெம்பர்ஷிப் போட்டதுக்கு அப்புறம் சாட்ல இருக்க எல்லாருமே காம்ப்ளிகேட்டட் கிடோ எல்லாருமே வந்து மிஷன் வந்து கை வந்து ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்கும். உங்களால முடிஞ்சா நீங்க லைவ்ல போய் 536ல எடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுங்க, சரியா? இப்போ நீ இப்படி போயிட்டு இல்லடா, நீ இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிடு. அந்த டேட் என்ன? நான் பார்க்குறேன். செப்டம்பர் 12, 2025, 1 year before. 1 year பிஃபோர். அவ்வளோ ப்ரூஃப் எடுத்து வச்சிருங்க கைஸ். ஒரே நிமிஷம். ஃபேக் அலிகேஷனுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கு. சாரி ம் சாரி 1 hour 39 minutes அடப்பாவி, நினைக்கிறேன். ஏன்டா 1 hour சாரிங்க 29 minutes வந்துருச்சு 39 50 29 மெம்பர்ஷிப். 39 ஆமாம் ரோன் ப்ரோ போட்டிருக்காரு. ஆமாம், எஸ் போட்டிருக்காரு. வந்துருச்சு வெரிடா. போட்டிருக்காரா? வெரிடா. ஆமாம் வந்துருச்சா? ஓகே. ஓகே, இப்போ இப்போ அந்த வந்து இடத்துல காட்டவா வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இப்போ காட்டுங்க. இப்போ நான் காட்டுங்க. கேமரா ஆன் பண்ணா நீ பேச கேட்காது, நான் பேசுறதும் கேட்காது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகேங்க. இங்க பாருங்க கைஸ், பார்த்துக்கோங்க. ரோன் ப்ரோ 50 மெம்பர்ஷிப் போட்டிருக்காரு. ஓகே, 50 மெம்பர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் ரோன் ப்ரோ மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி போக போக தான் அந்த ஸ்பான்சர் வருவாப்புல, அவரே வந்து பேசுவார் ரோன் ப்ரோ கிட்ட. பாருங்க, காம்ப்ளிகேட்டட் கிடோ அவர் பேசியிருக்காரு. ரோன் ப்ரோ பிக் ஃபேன் ஃபார் யுவர் வாய்ஸ். இவர் தான் கேட்டிருப்பாரு மிஷின். யார்கிட்ட? நம்ம ரோன் ப்ரோ கிட்ட. ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல கிடோ போட்டிருக்காரு பாருங்க, ஐ லவ் சோலோ. ஓகே, ரோன் ப்ரோ தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு. 50 மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ரோன் ப்ரோ கிவ் எனி மிஷின் டு ஸ்கை ப்ரோ. நீங்க இதை நோட் பண்ணுங்க கைஸ், கண்டென்ட் கிரியேட்டர், நீங்க இதை நோட் பண்ணுங்க. ரோஹன் ப்ரோ கிவ் எனி மிஷின் டு ஸ்கை ப்ரோ அப்படின்ட்டு அவர் போட்டிருக்காரு. இவரோட ஐடியும் நான் காட்டுறேன். காம்ப்ளிகேட்டட் கிடோவோட ஐடி நான் காட்டுறேன். ஓகே, சேட் ஆக்டிவிட்டி. இவரே 10 இயர் எகோ, இவர் ஐடி பார்த்துக்கோங்க. 10 இயர் எகோ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே வந்துட்டு மிஷின் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிட்டட் மெசேஜ் எதுவுமே கிடையாது, டைம் அவுட்ஸ் எதுவுமே கிடையாது, ஐடியும் கிடையாது. ஜாயின்டு 10 இயர்ஸ் எகோ 4 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேட் போட்டிருப்பாரு. லோட் ஆக மாட்டேங்க ஏன்னு தெரியல. ஓகே, பார்த்துக்கோங்க. ப்ரூஃப் ஐடி பார்த்துக்கோங்க. இவர் தான் கேட்டிருக்காரு என்னன்ட்டு. லாட்ஸ் ஆஃப் லவ் ரோன் ப்ரோன்னு போட்டிருக்காரு. ஓகே, மேலே பார்த்துக்கோங்க. ரோன் ப்ரோ கிவ் எனி மிஷின் டு ஸ்கை ஓபி, சாரி ஸ்கை ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் சீசன் கிடோ அப்படின்னு சொல்லிட்டாரு ரோன் ப்ரோ. நெக்ஸ்ட்டு 67% ஹவ் பிளஸ்டு, அந்த இது போட்டு பார்த்துருப்பாரு ரோன் ப்ரோ. அந்த நம்ம சேட்டில் வந்துட்டு லக் இருக்கும்ல, அந்த இது போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கெஸ்ட் சமோசா, அதாவது அந்த இடத்துல இங்கே சமோசான்றது வந்துட்டு என்னோட ஜிஎஃப் நேம் அந்த டைமில் வச்சிருந்த ஐடி பேர். ஓகேவா? அந்த ஐடி வந்துட்டு இது மாதிரி என்னாச்சுன்னா, நான் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். மதன் ப்ரோ, இது மாதிரி உன்னோட ஒர்க்கில் உன்னோட ஃபேமிலியோ உன்னோட லவ்வோ இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு அன்றைக்கே சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஐடி போட்டேன். யாரை? ஏன் எஸ்ஜியை, அதாவது என்னோட ஆளை நான் வந்துட்டு ஐடி போட்டேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, வரேன். ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிட்டாரா ப்ரோ? வந்துட்டாரு. ஒரே நிமிஷம் ஜேவியர் ப்ரோ கூப்பிட்டுறேன், வெயிட் பண்ணுறாராம். ஒரு 2 மினிட்ஸ் ஜேவியர் ப்ரோ, நான் ப்ரூஃப் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன், பேசுவோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ப்ரோ. எங்க விட்டேன்? மிஷினு அப்புறம் கிடோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. இங்கே சமோசான்ட்டு பேசிட்டு இருக்காங்க.
ஒருத்தர் ஐடி போட்டா இதுக்கு முன்னாடி பண்ண சேட்டு அது வந்துட்டு லைவ்ல காட்டாது. ஓகேங்களா? அது யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மாடரேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல மதன் ப்ரோ எனக்கு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா அட்வைஸ் பண்ணாரு. இது மாதிரி ஆஃப்லைன்ல ஓப்பனாவே சொல்றேன். எதுவுமே இல்ல. ஏன்னா என் மேல இவ்வளோ பெரிய அலிகேஷன் வச்சிருக்காங்க. அதனால நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஓகே. ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே மதன் ப்ரோ நீங்க சொல்றதே கேட்குறேன். ஏன்னா என்ன தூக்கி விட்டவரு அவர் தான், ஏதோ கெட்டதோ அவர் தான் சொல்றாரு. நான் அதை கேட்டுக்கிறேன். அதனால நான் ஐடி போட்டேன். அதனால ஏன் ஏன் ஜிஎஃபோட மெசேஜ் இதில் காட்டாது. ஆனால் ரோன் ப்ரோ ரீப்ளே பண்ண சேட்டு காட்டும். ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் பாருங்க, அவர் ரோன் ப்ரோ போட்ட மெசேஜ் எல்லாமே பாருங்க. அப்புறம் எந்த இடத்துல அவர் வந்து பேசியிருப்பாருன்னு பாருங்க. யாரு அந்த ஸ்பான்சர், இப்போ கான்ட்ரோ போயிட்டு இருக்குல்ல அந்த ஸ்பான்சர் பார்த்துக்கோங்க. இது ஜெசில் ப்ரோ ஓகேவா, வந்து $5 போட்டிருக்காரு. ஓகே. அது முன்னாடி வரைக்கும் ரோன் ப்ரோ பேசிட்டு இருந்திருக்காரு. எல்லா வியூவர்ஸ்க்கும் ரீப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே. இது ஒரு லைவ் லிங்க்கும் நான் வந்துட்டு சேட்டில் போட்டு விட்றேன் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜெசில் ப்ரோ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. சூப்பர் சேட் போட்டு ஃபஸ்ட்டு ரோன் ப்ரோ கிட்ட தான் பேசுவார். இது வேற சிசி வேற பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, ரோன்ஜி ஹவ் வாஸ் த டே எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யாரு? ஜெசில். ஓகே. பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காரு. எஸ் ஷோல் ட்ரை வியட், அது ரோன் ப்ரோ கூட பேசினது. ஓகேவா. நெக்ஸ்ட் மிஷின் பற்றி இவராக தான் பேசியிருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சைலண்ட் இவராக இருந்து மிஷினை பற்றி ஒருத்தர் கேட்டார். ரோன் ப்ரோ அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரீப்ளே பண்ணார் ரோன் ப்ரோ. ஓகே. இவங்க ஜெஸ்ஸில் வந்துட்டு அவங்களா தான் மிஷின் கொடுத்தாங்க. ஓகே. மிஷின் கேட்டது ரோன் ப்ரோ கிட்ட, ரீப்ளே பண்ணது மிஷினு நெக்ஸ்ட் சீசன் மிஷின் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஜெஸ்ஸில். இதில் எங்க என்னோட ஜிஎஃப் போய் இன்ஸ்டால டிஎம் பண்ணி, ஓகே, எங்க போய் இன்ஸ்டால டிஎம் பண்ணி மிஷின் கேட்டாங்கன்ட்டு ட்ரோல் ஒப்பி சொன்னாரு. புரியல எனக்கு. நான் கேட்குறேன் புரியல. ஃபேக் அலிகேஷன் வச்சாங்கல்ல, நீங்களே சொல்லுங்க. இப்போ வரேன். இப்போ இருக்கு மிஷின் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா வந்துட்டேன்டா, வந்துட்டு காமிச்சிட்டேன். செப்டம்பர் 18 ஓகேங்க. செப்டம்பர் ஓகே குட் வெரி குட். இது வந்து செப்டம்பர் 12 நடந்தது லசேரியா. செப்டம்பர் 18 வரைக்கும் அவர் கையை வந்து மைண்ட்லயே வச்சுக்கல. போட்டிக்கான ஆள் யாருன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த மிஷன்ல இருக்க பிளேயர் எல்லாரும் பேர் சொல்லும்போது அதுல நோஸ் கையில வேற இருக்கும். அந்த ப்ரூஃப் காட்டி இருக்க. அந்த இது டேய் நீ பேசுனது இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுனீங்களோ அது கேட்காதுடா, கேட்டிருக்காது. இல்ல அது பரவாயில்ல, நாங்க இதுதான் பேசிக் தான், இதுதான் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா. அந்த செப்டம்பர் 12 நடந்ததுக்கு அப்புறம் பேசுறோம். செப்டம்பர் 18 வந்து இன்னொரு பிளேயர் அந்த ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா காமிச்சிரு. ஒரே நிமிஷம். ஓப்பன் மிஷின் தானே சொன்னாரு, ஃபார் யூன்னு சொல்லல ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே வெயிட் பண்ணா சொல்றேன். என்னடா பண்ணும்? சரி அது விடுங்க. அந்த கான்ட்ரோவர்சி ஐ நீட் கான்ட்ரோவர்சின்னு இருக்குல்ல, அந்த கிராப் பண்ணாம ஃபுல்லாவே போடுங்க. ஃபுல்லாவே போட்டுட்டா அத நான் கிராப் பண்ணாம. ஓகே ஓகே ஃபுல்லா. ஆமா சாரி தேவியா ப்ரோ, உங்களையும் கூப்பிட்டு கஷ்டப்படுத்துறோம். ஆனா இந்த இல்ல தான் இருக்கீங்க, அதனால தான் நான் ஃபுல்லா காமிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப கூட நான் முதல்ல உங்ககிட்ட ஓகே காமிச்சிட்டாங்க. ஃபுல் சாட் பாத்துக்கோங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஃபுல் சாட் காமிச்சிட்டேன். எடுத்துட்டு போயிரணும், இருக்க ஃபுல் கூடாது சாட் இங்க ஃபுல் சாட் காமிச்சிட்டேன். அப்படின்ற ஒரு தாட்ல தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அது வந்து பார்த்தாலே தெரியுது நமக்கு. எல்லாமே காமிச்சிட்டீங்க. ஆமா தேவியா ப்ரோ. இப்போ நான் இது கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ வந்து செப்டம்பர் 12 லைவ்ல மிஷன் கம்பைன் மிஷன் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துடலாமா, இன்ஸ்டாகிராம்ல டிசைட் பண்ணிக்கலாமான்னு சொன்ன ஜெசில் ப்ரோ. செப்டம்பர் 18 இன்னொருத்தர் லைவ்ல பேசின வீடியோ அந்த சாட் தான் இது. ஓகேவா. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் சைக்கிள் மிஷன்ங்கிறது ஷுவர் கிடையாது. ஓகேங்களா. செப்டம்பர் 18ஆம் தேதி 2025 என்ன நடக்குதுன்னா, நான் அந்த பிளேயர் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து உனக்கு ஆப்போசிட்டா வெயிட்டான ஒரு ஆளை இறக்கியிருக்கேன்.
ஓகே ம், ம், நீ வந்து பாப்ப இந்த 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 சீசன் பாக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல கீழ இருக்கிற அந்த 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 லைன். அதுக்கடுத்து அந்த ம், பிளேயர் ம், வந்து கெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை ம். நீங்க வந்து ஜூயஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஜூயஸ் ப்ரோவை சொல்லுவாங்க. இல்ல, நோ ஓகே. ஜூயஸ், ம், நோ ட்ரால், நோ ஸ்கை ம், அப்படி சொல்லிடுவாங்க. ம், அப்போ ம், 18ஆம் தேதி வரைக்கும் ஸ்கை இந்த மிஷன்ல கிடையாது. ம், ஓகேங்களா? ம், நெக்ஸ்ட் ம், அப்போ வந்து ஒருவேளை நரேனா இருக்குமோ, அப்ப நரேன் ப்ரோ இருந்தாங்க. ஓகேவா? ம், ஒருவேளை நரேனா ம். இருக்குமோன்னு கேட்பாரு. அதுக்கும் நோ நரேனா. அப்ப ஜார்டன் ப்ரோவா இருக்குமா? ஜார்டன்னா யாரு? சோலோனா ஜார்டன் ப்ரோ தான் ஃபேமஸ். ஆனா சோலோ ஆமா. மிஷன் தான் அதுவே கொடுக்குறாங்க. தெரியாத மாரி ஜார்டன் ப்ரோ கேக்குறாரு. யாருன்னு கேட்பாங்க. ம், 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 ஆமா, ம், ஜார்டன்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க. ம், அதுக்கு அடுத்த கான்வர்சேஷன் எப்படி வரும்னா, எனக்கு ம். நான் யாருன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஐ நீட் கான்ட்ரவர்சி. இது எப்ப நடக்குதுன்னா, செப்டம்பர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 18, 2025. பார்த்தேன். ஓகேங்களா? அந்த இப்போ ஸ்கிரீன்ஷாட்டும் பார்த்தேன். ம். பாத்துட்டீங்களா? இப்போ ஆமா, ஸ்கைக்கு வந்து பார்த்தேன். மிஷன் கிடையாது. கிளியர். ம், ஓகேவா? ம், 18ஆம் ம், தேதி வரைக்கும் ஸ்கை மிஷன் இல்ல. ம், ம், அதுக்கப்புறம் செப்டம்பர் 20 என்ன பண்றாரு, ஜெசில் ம், ப்ரோவே ஸ்கை நான் ம். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ரோவன் ஆ. ப்ரோ கிட்ட பேசிட்டேன். ம், ம். இந்த மாதிரி உனக்கு மிஷனு அந்த அந்த சேட் காமிச்சிட்டா அந்த சேட் காமிச்சிடுறேன் அவர் போட்ட சேட்டு. அது நீங்க அப்புறமே காமிச்சுக்கோங்க. நான் இது இல்ல இல்ல அது இது வந்துட்டு அலிகேஷன் வச்சது என்னன்னா, என் ஜிஎஃப் போய் இன்ஸ்டால மெசேஜ் ம், பண்ணி மிஷின் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மிஷின் யாரு கேட்டது, யாரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால மிஷின் இல்ல, கொடுத்தது? ம், மெசேஜ் அனுப்பிச்சு. மெசேஜ். ம், இல்ல இல்ல அவர் கிளியரா சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட் என்ன, ம் ஜிஎஃப் விட்டு மெசேஜ் ஜெசில் ப்ரோட்ட வந்து நீ ரிவார்டும் மிஷனும் வாங்குன அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அப்போ ம். இப்ப நீங்க காட்டின விட்டுனா அப்போ வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்லயே இதுல தானே எங்கேயுமே ஜிஎஃப் ஜேபிஆர் ப்ரோ, வரல. ஒரு டிஎம் தானே நிமிஷம் வரும். இருங்க கையொப்பி. ம் ஆமா. கரெக்ட் நீ இவ்வளவு கரெக்ட் காட்டல, அத காட்ட சொல்லு. கரெக்ட். ஜிஎம் காட்ட சொல்லு அதுதான் அப்போ. அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா, அதேதான். சும்மா வாயில வந்து வடை சுட்டுன்னு இருக்க கூடாதுல்ல. என்கிட்ட இவரு காமிச்சிட்டு கேட்டாங்க. வந்துடுறேன் ஒரே நிமிஷம். இல்ல விட்டா வந்து பெரிய ப்ரோ, ஜோனத் நீங்களே பாருங்க நீங்களே பாருங்க. ஜெசில் ப்ரோ ஐடி 20 செப்டம்பர். ஓகே, செப்டம்பர் 12 டேட் அப்போ நம்ம நம்ம சேட்ல பேசிட்டு இருந்தாங்க மிஷின் பத்தி. அப்புறம் ஹாய் ஸ்கை, ஜெசில் ஹியர் சொல்ல மறந்துட்டேன். ஹாய் ஜெசில் ப்ரோ, ரோன் ப்ரோ முன்னாலேயே சொல்ல சொன்னார். அதாவது டிஸ்கஷன் அவங்க 2 பேரும் ரோன் ப்ரோவும் ஜெசிலும் பேசி முடிவு பண்ணாங்க. அப்புறம் ரோன் ப்ரோ முன்னாலேயே சொல்ல சொன்னார், இந்த சீசன் டாப் 1 ஹோல்டுக்கு 1 லேக் பை மீ. அதாவது ஜெசில் 1 லேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு? மிஷினுக்கு. ஓகே, அவராக தான் வந்து சொன்னார். ஓகே, புரியும் உங்களுக்கு? மிஷன் சரி. வந்து தோத்து போயிட்டாங்க. கேட்டாங்கல்ல என்ன ஜேபிஆர் சொல்லணும், ப்ரோ, பெரிய ப்ரோ, நான் ஜிஎஃப் இப்ப வச்சு இல்ல பேசினாங்கன்ட்டு. இல்ல அதனால தான் நீ என் ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்ஐ கொண்டு வந்து பேச வச்சிட்டேன். ஒரே நிமிஷம் இரு ஸ்கை, ஒரே நிமிஷம் இரு. பார்த்துக்கலாம். இப்ப அவர் ம் வந்து மிஷின் வந்து கொடுத்ததா சொல்லிட்டு இருந்தார்ல. நீ ம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தல, அதுல இருந்தே கண்டினியூ ஆமா பண்ணு. இப்ப அதுல இருந்தே கண்டினியூ பண்ணு. அவங்களுக்கு கேட்கட்டும். ஓகே வியூவர்ஸ் கேட்கட்டும். ஓகே பெரிய ப்ரோ. ம், இப்போ வந்து 2012 கையொப்பி லைவ்ல அவர் வந்து நான் கொடுக்குறேன், ரோகன் ப்ரோட்ட டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 18ஆம் ம், தேதி ஸ்கை பேரே இல்ல, வேற ஒரு பிளேயரை தான் அவர் மனசுல வச்சுட்டு இருக்காரு. இப்போ செப்டம்பர் 18 வரைக்கும் ஜெசில் ப்ரோங்கிற ஒரு பர்சன், ஒரு ஸ்பான்சருக்கு இந்த சோலோ ம், நம்பர் 1 மிஷன்ல ஸ்கை கிடையாது. ம், ம். செப்டம்பர் 20ஆம் தேதி இவர் இப்ப காமிச்சாரு இல்லையா, நான் சொல்ல ஆமா. மறந்துட்டேன். ம், ஹாய் ம். ஜெசில், நான் சொல்ல ஆமா. மறந்துட்டேன். ரோவன் ப்ரோ ம், வந்து சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ம், ம், #1 மிஷன் இருக்கு, ம். 1 லேக் ரிவார்ட் பை மீன்னு சொல்றாரு. எப்போ? செப்டம்பர் 20. அப்போ ஓகே. நடுவுல என்ன நடந்திருக்கு, இவர் போய் ரோவன் ப்ரோட்ட பேசியிருக்காரு. யாரு? ஜெசில் ப்ரோங்கிற ஒரு ஸ்பான்சர். ரோவன் ப்ரோ ம், அவர் தான் வந்து காட்ஃபாதர், கரெக்டா? ம், அவர்கிட்ட ம், பேசி அவர் காட்ஃபாதர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க ம். போய் ஸ்கையோபிக்கு மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா? சரி, இப்போ சரி. ஸ்கையோபி பேரு உள்ள வந்துருச்சு. இப்போ ம், எந்த இடத்துல ஜிஎஃப்னு என் பேர் வருது, இல்ல எந்த இடத்துல நான் போய் கான்வர்சேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் தான் கேக்குறாங்க ஸ்கையோபி. நேத்து 2 நாளா. ஓகேவா? ம், இப்போ ம், ம், டைட்டில் போட்டு கேட்டாங்க. ட்ராலோபி வந்துட்டாங்க. என்னென்னமோ ம். எங்க போனாங்க, எங்க பிரச்சனை இப்ப பிரச்சனை ட்ராலோபிக்கும் ஸ்கையோபிக்கும். அப்ப ட்ராலோபி என்ன பண்ணணும், நேரா இங்க தானே வந்திருக்கணும், இங்க வந்து வரல. பேசணும். ஆமா. அதுக்கு ம், பதிலா அவங்க சாக்கோப்ரோட லைவுக்கு போயிட்டாங்க. ஓகே குட். ம், ஜெசில் ப்ரோ ம், இது வந்து இத்தனைக்கு இவர் தான் ஸ்பான்சர், இவர் மேல தப்பு கிடையாது, கரெக்டா? அப்ப அவர் என்ன ம், பண்றாரு, கொக்கியனா சாட்டுக்கு போயிடுறாரு. கொக்கியனா ம், சாட்டுக்கு போயிட்டு எனக்கு சண்டை தான் வேணும் அப்படின்னு பேசிடுறாங்க. ஓகே, கல்விவெளி, ஏன்னா அவங்க அவ்வளவுதான். ம், திருப்பி ம், என்ன பண்றாங்க, ஜெசில் ப்ரோவும் ட்ரோலோபியும் எல்லாரும் சாக்கோ ப்ரோ லைவ்ல கொக்கியனாவோட ம், வந்து பேசுறாங்க. ஓகே ம், ஃபைன். ம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து லாபில இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ம், சொல்றாங்க. கையொப்பி இன்வைட் பண்றாங்க. கேக்குறாங்க, ம், என்னடா நீ வந்து மித்ததெல்லாம் பேசாத, ம், ஜிஎஃப்
ஜிஎஃப் தானே. இப்ப நான் கேட்கலைங்கிறதுக்கு லைவ்ல எடுத்து காமிச்சாச்சு. ஏன்னா இது ரோஹன் ப்ரோ கொடுத்தது கரெக்டா. மிஷன் கொடுத்தது ரோஹன் ப்ரோ பேசி ஐஓபிக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மைண்ட்ல இல்லாததை கொடுத்துட்டாங்க. இங்க கேர்ள் ஃப்ரெண்டே வரல. அப்ப நீ கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னல, ப்ரூஃப் கொடுன்னு ட்ராலோபி கேட்டா ட்ராலோபி சொல்றாங்க அவங்க மெசேஜ் பண்ணதை வந்து அன்சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் கேக்குறேன், நான் தான் மிஷன் கேட்டேனே வச்சுக்கோ. இப்போ வந்து நான் கேட்கல, ப்ரூஃப் காட்டியாச்சு. இது வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பேசி டிசைட் பண்ணது. இப்ப நான் அனுப்புனேனே வச்சுக்கோ ஜேவியர் ப்ரோ. இப்ப நான் வந்து நீங்க தான் அந்த ஸ்பான்சர். நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், ஜேவியர் ப்ரோ இந்த மாதிரி ஸ்கையோபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க வந்து எனக்கு கண்டிப்பா அவருக்கு வந்து நீங்க ஒரு மிஷன் கொடுக்கணும், ரிவார்டு மிஷன் கொடுக்கணும், அந்த ரிவார்டு அந்த 1 lakh ரிவார்டோட கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஒரு நல்ல ஸ்பான்சர், நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உடனே மிஷனுக்கு ஓகே பண்ணிடுவீங்க. ஏன்னா ஜிஎஸ் வந்து கேட்டா இல்லையா, நீங்க மிஷனுக்கு ஓகே பண்றீங்க. ஜேவியர் ப்ரோ வந்து ஸ்கையோபி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து மிஷன் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு அதை வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸ்கையோபி வந்து ரேஸ்ல இருக்கான்னு அனௌன்ஸும் பண்ணிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியை வந்து நான் அன்சென்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டால. ஜேவியர் ப்ரோ வந்து பிரச்சனை வருது ஜேவியர் ப்ரோ அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு கான்வர்சேஷன், ஒரு மிஷன் கேட்டு அதை ஓகே பண்ணி அனலைஸ் பண்ணி ரிவார்ட் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கான பதில் உங்க சாட்ல இருக்கும்ல, கண்டிப்பா அதை இருக்கும். நான் வந்து அன்சென்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. இப்ப அது இல்லையா, டிலீட் ஆயிடுச்சாம். எப்படி ஜேவியர் ப்ரோ பேசியிருந்தா தானே அங்க இருக்கும் சாட்டு. பேசாத போது நான் என்ன வேணா வாயிருக்கு என்ன வேணா பேசுவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? கடைசியில என்ன ஆயிடுச்சு, நீ பரவாயில்லடா, நீ வந்து ப்ரூஃப் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் கேட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு பதில் சொல்ல முடியல, ஒன்லி பேட் வேர்ட்ஸ். ஓகேவா? இவரு பொறுமையா எந்த பேட் வேர்ட்ஸும் பேசல. நீ சொன்னல நீ கொடு அப்படின்னு கேட்டாங்க மத்தியானம். உடனே அவர் வந்து ரோஹன் ப்ரோ கிட்ட நான் ப்ரூஃப் கொடுத்துட்டேன், ரோஹன் ப்ரோ வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இது வந்து ஜெசிலுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு மனசுல மரியாதை கிடையாது. நான் ஜெசில் ப்ரோங்கிறது சபை நாகரிகத்துக்காக தான் நான் ப்ரோங்கிற வார்த்தையை ஆட் பண்றேன். மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ப்ரோ நீங்க ஆட் பண்றது மரியாதையா தெரியல, பட் ஆனா ஆட் பண்றேன். அப்ப ஜெசில் ப்ரோவுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. ட்ராலுக்கு தெரியுமான்னு தெரியல. ரோஹன் ப்ரோ இதை நேற்றே பேசி முடிச்சிட்டாரு. எப்படி பேசி முடிச்சாருன்னா நான் வந்து எப்ப வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு மிஷன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அலிகேஷன் வைக்கும் போது ஒரு ஸ்பான்சர் பாத்துட்டு இருக்க ஸ்பான்சர் வந்து பதில் சொல்லியிருக்கலாம். இல்லப்பா அவ என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு அவர் பதில் சொல்லியிருக்கலாம். கரெக்டா? ஏன்னா அவருக்கு வேற பிரச்சனை, அவர் வந்து சொல்லல, இங்க வந்து சொல்லல. கரெக்டா? இந்த இடத்துல எல்லாம் போய் சொல்ல தெரிஞ்சவருக்கு இங்க வந்து சொல்ல முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா நான் என்ன பண்றேன், அப்ப இத்தனை நாள் ஒரு 420, அதாவது $1 $2 கூட பரவாயில்ல ஜேவியர் ப்ரோ, ஏதோ சரி இந்த அப்படி போட்டேன் அப்படின்னு போயிடலாம். கரெக்டுங்களா? $423, half of the 1 lakh reward, அதாவது ஆல்மோஸ்ட் 40,000 ரூபாய்க்கு சூப்பர் சாட் பண்ணிருக்கீங்க. என்னென்ன சூப்பர் சாட் பண்ணிருக்கீங்க? ஸ்கையோபி ஹார்ட் ஒர்க்கு, ஸ்கையோபி டிசிப்ளின், நீ டாப் 1 போகணும், டாப் 3 வந்துட்ட, வாழ்த்துக்கள், நீ நெக்ஸ்ட் மிஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னு வரிசையா கொடுத்துட்டு இருக்க ஒரு ஸ்பான்சரு மோட்டிவேஷன் பண்றதுக்கு தானே கொடுத்திருக்காங்க இவ்வளவு காசும், மிஷனே இல்லாம. சும்மா வந்து நீங்க சாட் வந்ததுக்கு இவ்வளவு காசு கொடுத்திருக்கீங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுதான் மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கையூபிக்கு $423 போட்ட ஜெசில் ப்ரோ சாட்ல இருக்க ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இத சொன்னாரா? அப்ப அவர் எவ்வளவு பெர்வெக்ட்டா இருப்பாருங்கிற சாட்டை நான் போட்டேன் முந்தானேத்து லைவ்ல. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துதான் ரோஹன் ப்ரோக்கு அனுப்பியிருந்தாங்க. ரோஹன் ப்ரோ வந்து அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், காட்ஃபாதர்ல இருந்து எப்படி கரெக்டா இருப்பாருன்னு. அப்போ அவர் என்ன மொத கேள்வி தப்பு ரைட்லாம் கேட்கல, ஒரு ஸ்பான்சரை எப்படி நீ பெர்வெக்ட், ஒரு பொண்ணுக்காக வந்து அவரு காசு போட்டாரு அப்படின்னு நீ வந்து பெர்வெக்ட்ங்கிற வார்த்தை, அது அந்த மாதிரி ஒரு அன்டிக்னிஃபைடு வார்த்தைய சாட்ல எதுக்கு நீ யூஸ் பண்ண? இதுதான் ரோஹன் ப்ரோ கேட்ட என்கிட்ட क्वेश्चन. ஓகேவா? தென் நான் சொன்னேன், ரோஹன் ப்ரோ நான் வந்து இது ஒரு ரிட்டாலியேஷனா தான் நான் கொடுத்தேன். ஓகேவா? நான் என்ன இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு மிஷன் வாங்குறாங்கிறது ப்ரூஃப் கிடையாது, ஏன்னா லைவ்ல அவரே தான் வந்து கொடுத்திருக்காரு. அப்ப நான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணுவேன்? அந்த இடத்துல ஐயோ நான் பண்ணல, ஐயோ இவர் பண்ணலன்னு இவரும் கெஞ்ச முடியாது, நானும் வந்து கெஞ்சிட்டு 16,000 பேரும் 20,000 பேரும் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க. 20,000 பேரும் அந்த வீடியோல வந்து கேள்வி கேட்கும் போது 20,000 பேருக்கும் நான் விக்டிமா இருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல தப்பு கிடையாது. அப்ப நான் எப்படி கேட்பேன்?
அப்ப நீ வந்து காசு கொடுத்துருக்கேன்னா நீ கையொப்பிக்கா காசு கொடுக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட்காக காசு கொடுத்தா நீ பர்வர்ட் நான் கேட்க தானே செய்வேன். அப்ப ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற சாட்ல இருக்க ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நீ காசு போட்டியா நான் கேட்டதுல எனக்கு தப்பா தெரியல. அது ஒரு ரிட்டாலியேஷன். ஆனா சொன்னது தப்புதான். பர்வர்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணது தப்புதான். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனா அது என்னோட ரிட்டாலியேஷன். அந்த இடத்துல கையோப்பிக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு தான் ஜெசில் ப்ரோ இருந்தாரே தவிர எனக்காக கிடையாது. அந்த இடத்துல அந்த வார்த்தை சொன்னது தப்புதாரோ ஒன்றோ. ஆனா இதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா மதன் ப்ரோ வந்து ஹீட்டட்ல பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இவங்க எல்லாரும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்து அந்த 15 பேன் பிரச்சனை போயிட்டு இருந்தது. மதன் ப்ரோ வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கையூப்பிய கூப்பிட்டு கையூப்பி நீ ஏதாவது பேசுறா இவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த இடத்துல கையூப்பிங்கிற பர்சன் வந்து உங்களுக்கு தெரியும் கையூப்பி வந்து பை நேச்சர் வந்து எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாம் மனசுலயே வச்சுக்குவாங்க. அப்ப வந்து அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு நடந்ததுதான் சொல்ல முடியும். என்ன மதன் ப்ரோ ஐபேடு பிசிலாம் வாங்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இப்படி ஒரு அநீதி நடந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண பார்த்தாங்க ஒரு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இது வந்து லைவ்ல நடந்துட்டு இருக்கு. மதன் ப்ரோ லைவ்ல இருக்காங்க, கையொப்பி லைவ்ல இருக்காங்க. இந்த இந்த சென்டென்ஸ் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ட்ராலோப்பிங்கிற எங்கிருந்தோ வந்த, அதாவது ட்ராலோப்பி மைண்ட்லயே கிடையாது. ஏன்னா அவரு தான் அந்த இஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டாரு, காம்படிட்டிவ் பிளேமெண்ட் போயிட்டாரு. அவரு வந்து மைண்ட்லயே கிடையாது. அவரு இந்த ஆட்டத்திலே இல்ல. இது வந்து இது ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா சிம்பா ப்ரோட வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து கொடுத்தாங்க ஆனா இது ஓட்டலக்கிடி டிவைஸ் இதுதான் கொடுத்தாங்க அப்படின்னு டிவைஸ் வாங்கியிருப்பாரு. வாங்கும்போது அது புதுசா தான் இருந்தது, இப்போ உடஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஐபேடுங்கிறது ட்ரால் மட்டும் வாங்கல, கையோப்பிக்கு டிவைஸ் மிஷன் வச்சே கொடுத்தாங்க அப்கமிங் பிடிஎஸ்ல இருக்கும்போது. கரெக்டா, ஏன் ஜார்டன் ப்ரோக்கு ஐபேட் கொடுத்தாங்க, ஈஷா ப்ரோக்கு ஐபேட் கொடுத்தாங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஐபேட் கொடுத்தாங்க, பிசி கொடுத்தாங்க, டோனி ப்ரோக்கு பிசி இருக்கு. கரெக்டா, அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணது சிம்பா ப்ரோ. நான் வந்து கண்டென்ட் அந்த கண்டென்ட் வீடியோ நான் தான் இவருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். என்னப்பா சிம்பா ப்ரோ இப்படி அனுப்பியிருக்காங்க, இப்படி பேசியிருக்காங்க. அது அவரு மைண்ட்ல வச்சிருந்தது சிம்பா ப்ரோ என்ன இப்படி வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்களே அப்படிங்கறத இவர் சொன்னாரு. ஆனா ட்ராலோப்பிங்கிற பர்சன் அவரே தான் உள்ள வந்து என்ன சாட் போடுறாரு, யாருக்கு சாட் போடுறாரு. இவர் சொன்னார் இல்லையா, எனக்கு கூட லாஸ்ட் இயரே கான்ட்ரவர்சி இந்த சாட்லாம் நாங்க முன்னாடியே எங்களுக்கு தெரியும், பிரச்சனை பண்றதுக்காக இருக்காங்கன்னு தெரியும். அததான் இவர் சொல்ல வந்தாரு மதன் ப்ரோ கிட்ட. சொல்லி கூட முடிக்கல, அங்க வந்து மதன் ப்ரோ லைவ்ல இவர் மியூட் போட்டாரு, இங்க இவரு பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ட்ரால் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து ஜெசில் வந்து 50,000 ரூபாய், ஈஷா ப்ரோக்கு 50,000 ரூபாய் ரிவார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் நடந்தது. அப்ப உடனே இப்போ நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச பிளேயர் ஜேவியர் ப்ரோ, இப்ப நான் வந்து பேன் ஆகி போயிட்டேன். அந்த சீசன் வந்து ட்ரால் வந்து பேன் ஆயிட்டாரு. வந்து ஒரு டாப் 5 என்னமோ வந்திருப்பாரு. வந்தோடனே அவர் ஐடி பேன் ஆயிடுச்சு. பேன் ஆனதுக்கப்புறம் இப்ப ரேஸ்ல இருந்தது 3 பேரு. ஜார்டன் ப்ரோ வரல. ஓகேவா, ஈஷா ப்ரோ, வந்து ஈஷாவும் ஸ்கையும் இருந்தாங்க. ஓகே, ஆமா. இப்போ அவரு பேன் ஆகி போயிட்டாரு. ரேஸ் ஸ்டார்டிங் சீசன் ஸ்டார்டிங்லயே பேன். ஓகேவா, பேன் ஆகி போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப நான் தான் அந்த பேண்ட் பிளேயர்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அவங்க கூட போட்டிக்கு வரேன், நான் பேன் ஆகி போயிட்டேன். ஓகேவா, பேன் ஆகி போன நானு, நீங்க 2 மாசம் உழைச்சிருக்கீங்க ஐபேட் 9 ஜென்ல. ஓகேவா, உங்க உயிரை போட்டு உழைச்சிருக்கீங்க. அப்ப அந்த 9 ஜென்ல போட்டுருக்கும் போது நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, இப்ப வந்து சாட்லன்னு சொல்றீங்க நானா ரிவார்டு வாங்கி, நீ வந்து ரிவார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு இவரு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரிவார்டு வாங்கின ஈஷா ப்ரோ கம்யூனிட்டி போஸ்ட் போடல, வந்து போட்டு கம்யூனிட்டி ரூல்ஸ் போட்டுருக்கணும்ல, அவரு போடல. ரிவார்டு வந்துச்சா வரலையான்னு தெரியல, நாங்க தோத்துட்டோம். அதனால நாங்க அது 1 இயர் பிஃபோர் நடந்தது, நாங்க அதை மறந்துட்டோம். கரெக்டா, ஆனா பிரச்சனை பண்ண நினைச்சது ஞாபகம் இருந்ததுதான் சொல்ல வந்தாரு. ஏன்னா அப்ப வந்து சாக்கோ ப்ரோ சாட்ல வந்து ஜெசில் ப்ரோ இருந்தாங்க. ஓகேவா, கொக்கியானா சாட்ல ஜெசில் ப்ரோ இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்பான்சர் வந்து ஆல்ரெடி பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியால தான் இவர் சொல்ல வந்தாங்க. ஜெசில் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் ட்ரோல் வராங்க வந்து சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஷாக் ஆகுறாரு. என்ன ட்ரோல் ப்ரோ சொல்றீங்க, உங்களுக்கு 50,000, நீங்க தான் பேன் ஆகி போயிட்டீங்களே, உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்களா, நான் வந்து கடைசி வரைக்கும் உழைச்சனே, எனக்கு அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா படுவான். அததான் கையோக்கி ஆதங்க. ஓகேயா, இப்ப என்னன்னா இப்ப இந்த டாபிக், அதாவது ரிவார்டு வேணாம், நாங்க வந்துட்டோம், ரிவார்டு யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது, நாங்க வந்துட்டோம், இத பத்தி எதுவுமே பேசல ஜேவியர் ப்ரோ, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப வந்து இது எங்க ஓபன் ஆகுதுன்னா மதன் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி
ஸ்கையோபிய நீ பேசுறா ஸ்கை அந்த 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 ம் அந்த பசங்க நீங்க அந்த வார்த்தை சொல்லல அந்த பசங்க நீ பேசுறா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு நடந்த கான்ட்ரவர்சியும் இவருக்கு ம் ம் நடந்ததையும் இவர் பேசுறாரு. பேசி ம் ஒரு ம் செகண்ட் கூட இருக்காது ட்ராலோபி வந்து அந்த ஸ்பான்சர் சப்போர்ட் பண்ணி எனக்கு ம் ரிவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு தான் ம் வந்துச்சே தவிர இவர் ம் எனக்கு ரிவார்டு கொடுக்கலன்னு பேசல. ட்ராலோபி ம் வந்து எனக்கு ரிவார்டு கொடுத்தாங்கன்னு பேசும்போது கையோப்பி கேக்குறாங்க பேன் ஆயிட்டான ம் உனக்கு 50,000 ரூபாயா, நான் கஷ்டப்பட்டேனே எனக்கு அப்படி எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னா இது என்ன ம் நியாயம்? நெக்ஸ்ட் ஈஸ்வா ப்ரோ அப்பதான் வராரு. ஈஸ்வா ப்ரோ வந்து எனக்கு தான் என்னோட கேஎஸ்பிஐடி ஐடிக்கு தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் 1 லேக் ஓகே வாங்கினேன் ஜி அப்படின்னு ம் ஈஸ்வா ப்ரோ அன்னைக்கு தான் சொல்றாரு. அதே ம் ஈஸ்வா ப்ரோ ஸ்கையோப்பியோட சாட்டுக்கு போய் டே ஸ்கை நான் மிஷன் 1 லேக் வாங்கிட்டேன் நான் அன்னைக்கு தான் சொல்றாரு. அது ம் ம் வரைக்கும் ரிவார்டு வந்ததோ ரிவார்டு கொடுக்கப்பட்டதோ அதை பத்தி நாங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நாங்க அது ஜெயிக்கவே இல்லை, நாங்க ஆமா தோற்கடிக்கப்பட்டோம். ம் ம் கையோப்பிங்கிற ஒரு பர்சன் ஒரு லெஜிட் புஷர் வந்து தேங்க்யூ தோற்கடிக்கப்பட்டாரு. ஸோ மச் ப்ரோ அதுக்கு ம் நான் அப்புறமே உங்களுக்கு ரத்தி என்ன ஓபி ப்ரோ ரீசன் தேங்க்யூ ஸோ சொல்லிட்டேன். மச் 2 இதுதான் ஜுவல்ஸ் ப்ரோ இப்போ இதுல ஜிஎஃப்ங்கிற ஒரு சாரி 200 வார்த்தையும் ஜுவல்ஸ் வரல. தேங்க்யூ ஸோ மச் அனதர் ஜிஎஃப்ங்கிற 200 யாரும் ஜுவல்ஸ் இல்ல. ப்ரோ ஜஸ்டின் ரோஹன் ப்ரோட்ட கேட்டாங்க, ரோஹன் ப்ரோ கொடுத்தாங்க, மிஷன் கொடுக்கப்பட்டது, நடக்கப்பட்டது, செலுத்தப்பட்டது, முடிச்சிருச்சு. கரெக்டா? பரத் ப்ரோ வரேன் இப்போ வரேன் பரத் என்ன ப்ரோ பிரச்சனை? அதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் எதுக்காக இதெல்லாம் ஒன்று நடக்குது ஒன்றுத்துக்கா வருது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருங்க ட்ராலோபியோட பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் சால்வ் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். பண்ணுவாங்க மத்தியானம் வந்தாரு ரோஹன் ப்ரோ வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் ப்ரோ வருவாரு ப்ரூஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? ம் ரோஹன் ப்ரோ ம் இதை ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்க. எப்படி சால்வ் பண்ணாங்க? ஏன்னா ரோஹன் ப்ரோக்கு அனுப்பப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எது அப்படின்னா இந்த மாதிரி பொய் சொன்னனால, அதாவது ஜிஎஃப் வச்சு மிஷன் வாங்கினேன் ரிவார்டு வாங்கினேன்னு சொல்லி ட்ரோலோபி ஃபேக்கான அலிகேஷன் ப்ரோ மைக் சவுண்டு வச்சனால நான் என்ன பண்றேன், நான் ம் 20,000 பேர் அந்த கண்டென்ட் வீடியோ 20,000க்கு மேற்பட்டவங்க அந்த அந்த கண்டென்ட் வீடியோ பார்த்துருக்காங்க. அப்போ ம் அந்த ம் 20,000 பேருக்கும் நான் ஒரு விக்டிமா இருக்க முடியாது. கரெக்டா 20,000 பேரும் ஸ்கையோபிட்ட வந்து 20,000 பேர்ல 100 பேர் வந்து ஸ்கையோபி சாட்ல கேட்டாலும் 100 பேர்கிட்டயும் தப்பு பண்ணாத நானோ தப்பு பண்ணாத ஸ்கையோபியோ இல்லைங்க எங்க பக்கம் தப்பு இல்லைங்க, இல்லைங்க எங்க பக்கம் தப்பு சொல்லிட்டு இல்லைங்கன்னு இருக்க முடியாது. சொல்லிட்டே ஒரு வீடியோ இருக்க போடுறது முடியாது. வந்து கரெக்டா கரெக்ட் ப்ரோ? தான். ம் ஆஸ்பெக்ட் கேர்ள் கரெக்ட் ஆஸ்பெக்ட் கேர்ள் ஓகேவா? ம் என்னோட ம் ம் டிக்னிட்டிய நான் தான் காப்பாத்தணும். கையொப்பி வந்து ம் காப்பாத்தணும்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பண்ணியிருந்தா ம் நான் தான் கேட்கணும். கரெக்டா? நீ என்ன தானே சொல்ற, அப்ப நான் என்ன நானே கேட்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், கையொப்பிக்கு நீ இது வரைக்கும் போட்டு மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல நிறைய $423 போட்டிருக்கீங்க. அந்த $423லயும் அதாவது ஒவ்வொரு டைமும் $100 $5 $2 போட்டிருக்கீங்க. அது எல்லாத்துலயும் ஸ்கையோப்பி நீ நல்லாவா, ஸ்கையோப்பி நீ ஹார்ட் ஒர்க், ஸ்கையோப்பி நீ டிசிப்ளின், அப்படின்னு ஸ்கையோப்பி போட்டது நீ தெரிஞ்சவருக்கு ஸ்கை கான்ட்ரிபியூஷன், ஓபிக்கு ஆட்டோமேட்டிக்கா மிஷன் ஸ்கையோப்பி கொடுக்குற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா தான் கொடுக்க போறாரா அப்படின்னு நீ கேக்குறமா? கரெக்ட் தான், இல்ல அதானே சொல்ல வர? ம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல ம் சாட்ல நான் என்ன சொல்லிட்டேன்னா, அப்போ ஸ்கையோப்பிய மோட்டிவேட் பண்ண நீங்க கொடுக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி தானே கொடுத்தீங்க. அப்போ ஒரு பொண்ணை சாட்ல, அதுவும் ஒரு சாட்ல இருக்க பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு மிஷன் நீங்க வந்து சூப்பர் சாட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பர்வெட் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அன்டிக்னிஃபைட் வார்த்தை. யார? ஜெசில. சி இவர் ஒரு பர்வெட், ஜெசில் ஒரு பர்வெட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ம் ம் தப்பான அலிகேஷன் வச்சனால எனக்கு நானே டிஃபென்ஸ் கொடுக்கணும்ல அந்த இடத்துல. இப்ப நீங்க இப்ப இவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்கல்ல எப்படி வந்து அவ அப்படி சொல்லலான்ட்டு, அப்ப நீ எப்படி என்ன சொல்லியிருக்கலாம், நான் மிஷன் கேட்டேன் ரிவார்ட் கேட்டேங்கிற அந்த ஒரு ரிட்டாலியேஷன் ஹீட் ஆஃப் மொமெண்ட்ல தான் நான் அப்படி பதில் சொன்னேன். ஆக்சுவலா ஜெஸ்ட் நீங்க ஓகே மோட்டிவேட் ஓகே பண்ண பண்ணிருப்பீங்க. கரெக்டா? அப்ப ஜெஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், சாட்ல வந்து நான் எங்கப்பா அவ என்கிட்ட எங்கப்பா பேசினா, அவ என்கிட்ட பேசுறதே கிடையாது, அப்ப நீ ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி ஃபேக் அலிகேஷன் வைக்கிறேன்னு அவரே வந்து சிரிப்பு. இத்தனை பேர் சாட்டுக்கு ஊர்வலம் போக தெரிஞ்ச ஜெசல் ப்ரோக்கு இங்க வந்து அதை நியாயப்படுத்த தெரியாதா? அந்த இடத்துல நீங்க ஒரு பொண்ணை தானே இழுக்கிறீங்க. கரெக்டா? அது ஸ்கையோப்பியோட ம் கேர்ள் ஃப்ரெண்டுங்கனால வேடிக்கை பாக்குறீங்க அப்படியா? அப்ப எனக்கு நானே பேசிக்கிட்டேன். இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ரோஹன் ப்ரோக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ இவ்வளவு பெரிய போட்டுடலாம் தனுஷ் ப்ரோ காட்ஃபாதர் என்ன பண்றாருன்னா முதல்ல கோவதான் பண்றாரு. எப்படி ஒரு ஸ்பான்சரை பார்த்து ம் நீ அப்படி வாங்க எனக்கு பிரசன்ட் கேள்வி ப்ரோ வெல்கம் கேட்கலாம். டு 2x அவர் ஃபேமிலி அந்த அவர் வேர்டு அவர் லெஃப்ட் அந்த அண்ட் வேர்டு ரைட் தப்பு தான் வாங்கினாரு. அது. ம் எப்படி ஒரு ம் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நான் வந்து அது நான் வந்து ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல ரிட்டார். ஏன்னா நான் அது அத்தனை டக்குன்னு பேர் யாருக்காவது கேட்கும் வந்துரும். போது ஆமா, அது நீங்க சரியா கோவத்துல வரதா புரியலையே ப்ரோ. செய்யும். அதை நம்ம ரியலைஸ் நான் பண்ணிட்டோம்ல, முடிஞ்சு போச்சு. ரியலைஸ் அதனால பண்ணியாச்சு. நான் ம் கரெக்ட் அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லம்மா, அதை கரெக்ட். விடுமா. அப்ப அது நான் வந்து வந்து நேத்து 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 வந்து நீங்க வந்து ரோகன் ப்ரோட்ட இந்த விஷயம் பேசிட்டீங்க. அவர் ஓகே சால்வ் பண்ணிட்டாரு. ஓகேவா, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ அது ஒரு இல்ல கண்டென்ட் அவர் வீடியோக்கு சால்வ் பண்ணிட்டாருல்ல. அவர் வந்து என்ன ம் சொல்லிட்டாருன்னா இல்ல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா
ஸ்பேம் பண்ணாதீங்க, விடுங்க பிரசாந்த் ப்ரோ, விடுங்க. முதல்ல பேசுனது தப்புன்னு கமெண்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, இது வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப நான் சொன்னேன், நான் வந்து வித்ரா பண்ண, நான் வந்து கமெண்ட் போட ரெடி, ஓகேவா. ஆனா இந்த டைம்ல நான் முதல்ல கமெண்ட் போட்டேன்னா அவங்க என்ன பத்தி சொன்னது கரெக்ட் ஆயிரும். அப்ப இது ஃபேர் கிடையாதுல ரோஹன் ப்ரோ, நான் கேக்குறேன். அப்போ காட்ஃபாதர் என்ன பதில் சொல்றாரு? Troll will take back what he said. You do what you have to do. நான் ஓகே, we give one day time. Troll எந்த இடத்துலயும் நான் தவறா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், நானும் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், என்ன ஹைடு போட்டேன்னு கோவத்துல சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தாலும் இது இந்த விஷயம் ஓவர். இல்ல வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாலும் ஜெசில் ப்ரோ என்கிட்ட சொல்லியிருந்தாலும் இல்ல ஜெசில் ப்ரோ நேரா வந்து பேசியிருந்தாலும் இந்த பிரச்சனை ஓவர். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேரா போய் கொக்கி அண்ணாட்ட போய் எனக்கு சண்டை வேணும் பேசுறாங்க, சாக்கோ அண்ணாட்ட போய் பேசுறாங்க, எல்லார்கிட்டயும் போய் பேசுறாங்க. என்ன இதுதான், அதாவது ஜிஎஃப் அலிகேஷன் தான் கேள்வியே. ஆனா என்ன கேக்குறாங்க, தோத்து போன மிஷனுக்கு ரிவார்டு கேக்குறாங்க, தோத்து போன மிஷனுக்கு ரிவார்டு கேக்குறாங்க. மேனிபுலேட் பண்றாங்க. தவிர்த்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்கல. இவ்வளவு நியாயமா இருக்கு கொக்கி அண்ணா. நிஜமா எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். கொக்கி அண்ணா வந்து ஆக்சுவலா என்னடா பிரச்சனை, இந்த அலிகேஷன் தப்பு தானடா அப்படின்னு இல்ல என்ன பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சிருந்தா வெரி குட். அவர் ஆராயல, அவர் நேரா வந்து ஸ்பான்சர் நல்லவர் அப்படின்னு போயிட்டாரே தவிர ஆராய மாட்டாங்க. ஆராயற சிச்சுவேஷன்ல யாரும் இல்ல. ஏன்னா டாப் அந்த ஜெயிக்காதவங்க வந்து எப்படி நினைக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஜேவியர் ப்ரோ. திடீர்னு வந்து ஜெயிக்காதவங்க தான் ரிவார்டே கேட்கலையே. ஜெயிக்காதவங்க எங்க ரிவார்டு கேட்டோம் ஃபர்ஸ்ட், ரிவார்டே கேட்கலையே. ரிவார்டே ரோஹன் கேட்கல. போயிட்டு பேச திடீர்னு என்ன ஆகுது, மத்தியானத்துக்கு மேல ஒரு லைவ் பாப்பப் ஆகுது. அந்த லைவ் பேர் வந்து ஏதோ ஒரு லைவ், ஓகேவா, ஏதோ ஒரு நியூ நேம். அந்த லைவ்ல என்னன்னா ஐயோ பார்த்தேன், லைவ் பார்த்தேன் நானும். ஓகேவா, ஒரு லைவ் பாப்பப் ஆகுது. ஆகுது. அந்த லைவ்ல என்ன ஆகுதுன்னா மறு வச்சு வந்தாரு. ஆமா, மறு வச்சு தான் வாழ முடியும் அவரால, பாவம் என்ன பண்ணுவாரு. இப்போ வந்து அவர் வைக்கிற 3 அலிகேஷன். ஃபர்ஸ்ட் மெயின் அலிகேஷன், ஈஸ்வா ப்ரோக்கு இந்த டாப் 10 மிஷன் அப்போ ஸ்கைஓபி ரிப்போர்ட் அடிச்சுதான், இவன் ரிப்போர்ட் அடிச்சுதான் வந்து ட்ரோல் ஓபி பேன் ஆயிட்டான். இதுதான் அவரோட அலிகேஷன். கரெக்டா ஜேவியர் ப்ரோ? இப்போ ஒரு ஆள் ரிப்போர்ட் அடிச்சா ஐடி பேன் ஆயிடுமா? எனக்கு தெரியல ஜேவியர் ப்ரோ. இல்ல யாரோ சொல்லுங்களா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா. ஒரு ஆள் ரிப்போர்ட் அடிச்சா ஐடி பேன் ஆயிடுமா? பரவாயில்லையே, நல்ல டெக்னிக்கலா இருக்கு. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜேவியர் ப்ரோ, இப்போ வந்து ஈஷா ப்ரோவை வந்து ஐயோ ஈஷா ப்ரோவை வந்து ஸ்கைஓபி வந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டான், லைவ்லயே வந்து இருக்குது, இந்தாங்க ப்ரூஃப் அப்படின்னு காட்டுறாரு. என்ன காமெடினா ஜேவியர் ப்ரோ, இதாவது அப்ப வந்து இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, இது என் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஓகேவா. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஈஷா ப்ரோ அப்பவே மெசேஜ் பண்ணி என்னடா ஸ்கை இப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா. அப்ப ஸ்கை சொல்றாங்க, ஐயோ ஈஷா ப்ரோ அது நான் பண்ணல, என்னோட மாடரேட்டர் அவருதான் பண்ணாரு. மாடரேட்டர் யாருன்னா இப்போ நம்ம லாபில நிக்கிறாருல ரவி சார், இவர் தான் வந்து அந்த ரிப்போர்ட் போட்டது. ஓகே, இந்த ஐடி வார் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ண ஐடி இவர் ஐடி. ஆமாமா, இப்போ அவங்க நின்னு பேசுறாங்க பாத்தீங்களா ஜேவியர் ப்ரோ, இந்த ஐடி தான் அவரோட ஐடி. வார் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ண ஐடி இது. ஆமா, அது நான் வந்துட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கினதும் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன் ரை ப்ரோ, சாரி ஜேவியர் ப்ரோ. அவருக்கு நான் காசு கொடுத்து நான் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து, ஏன்னா வெளியில யாருக்கிட்டையும் நான் வந்துட்டு ரீசெண்டா தான் வாங்குச்சு, ஓகேங்களா. ஏன்னா வெளியில ஐடி வாங்க கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும் கூட, இப்ப அது ரிவீல் பண்ண அவசியம் இல்ல. நம்ம இந்த சப்ஜெக்ட் போவோம், ட்ராக் மாற வேண்டாம். காட்டட்டும், பிரச்சனை இல்ல. ஓகே, இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது வந்து ரிப்போர்ட் பண்ணது ரவி சார், கரெக்ட்டா. அது வந்து நான் இல்ல ஈஷா ப்ரோ ரவி சார் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. அவரு வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க, விடுங்க. கான்வர்சேஷன் போயிடுச்சு. இத வந்து நான் மதன் ப்ரோ கிட்ட சொல்றேன், மதன் ப்ரோ கிட்ட சொல்லிட்டாங்க. மதன் ப்ரோ வந்து என்ன ஸ்கை நீ இப்படி அடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவரு உடனே கேட்பாரு, கரெக்டா. மதன் ப்ரோ வந்து எதுனாலும் உடனே கேட்பாங்க. அப்ப இது என்னடா, இது வந்து இது கரெக்டாடா, எப்படா நீ எது ஈஷா பண்ணானா, அதையும் நான் பண்ணல மதன் ப்ரோ, என்னோட மாடரேட்டர் ரவி ப்ரோ தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரவி சார் தான் இங்க இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா ரவி சார் வந்து ரிப்போர்ட் அடிச்சாங்க. ஆனா ரவி சார் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நடந்துச்சு. அதுதான் இன்னைக்கு லைவ் போட்ட ஒருத்தர். ரவி சார் வந்து கண்டினியூஸா ரிப்போர்ட் போட்டது யுவனோபி, ஓகேவா. யுவனோபி லைவ்ல இந்த மாதிரி அவன் ஒரு ஹேக்கர், ஓகேவா,
இவன் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஹேக் மாட்டும் போது டிவைஸ் செக்ல மதன் ப்ரோ கிட்ட மாட்டும் போது சொன்ன வார்த்தைகள் என்னன்னா கையாச்சிடாடணும் ப்ரோ, அதனால பண்ணிட்டேன் சொன்னாரா. ஆனா இந்த விஷயம் இது நடந்தது 6 மாசத்துக்கு அப்புறம். இவங்க ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஈஷா ப்ரோ ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைம்ல தான் இவர் வந்து மெயில் பண்ணியிருப்பாரு யாருக்கு, மதன் ப்ரோக்கும் ரோஹன் ப்ரோக்கும். இந்த மாதிரி ஒன்று நடக்குது, சோலோ லைஃப் நடக்குது, ஒருத்த ஹேக் போட்டுட்டு விளையாடுறான், அவன் வந்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்றான், நீங்க வந்து இது என்னன்னு கவனிங்க அப்படிங்கிறது மெயில் பண்றாரு. நான் அந்த மெயில காமிச்சிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோடா. நான் அந்த மெயில காமிச்சிட்டு வந்துடுறேன், அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ பேச கேட்காது, அப்படி ஸ்டாப் பண்ணு, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். கைஸ் அப்படியே பாருங்க, அவரு எனக்கு சென்ட் பண்ண மெயில் யாரு, ரை ப்ரோ பேர் பார்த்துக்கோங்க, ரவிச்சந்திரன் pubgofficial@gmail.com டு மதன் வாய்ஸ் ஆஃப் மதன் @gmail.com. எப்போ 9th October 2025 15:36 அப்போ. ஓகே, இங்க பாருங்க, போட்டு ஆட் பர்ச்சேஸ்டு லிங்க் அப்படின்ட்டு போட்டு அந்த வீடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ லிங்க் நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டா, அதனால லிங்க் கிளிக் பண்ண முடியல, அது நான் வந்துட்டு சேட்ல போடுறேன், அது ப்ரூஃப் வேணும்னா. ஓகே, அவங்க ஆக்ட் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் இவரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு யாருக்கு, மதன் ப்ரோ கிட்ட. அப்போ யுவன் இஸ் லைவ்ன்ற அந்த ஹேக்கர் வந்துட்டு மதன் ப்ரோ கூட இருந்தாரு கரெக்டா. அந்த டைம்ல மதன் ப்ரோக்கு தெரியல இவரு ஹேக்கர்ன்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. சாரி ஜேவியர் ப்ரோ, எனக்கு சாரி சொல்றது வழி தெரியல. இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறாங்கடா, ரை ப்ரோ நீங்க தான் இல்ல இதுக்கு சொல்லணும், பதில் சொல்லணும். ரை ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு போயிட்டு ஆமா, மாடரேட்டர் ஏன் போயிட்டு ரிப்போர்ட் ஈஸ்வா அடிச்சாரு ப்ரோக்கு ரிப்போர்ட் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க ரை ப்ரோ, ஏன்னா நாம எதுவும் சொல்ல ஆமா, முடியாது. எனக்கு அந்த டவுட் இருந்தது, எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரோ கொஞ்சம் சிம்பிள் சொல்லிடுங்க. ஜேவியர் ப்ரோ, சரிங்களா. நான் ஆக்சுவலா மாடரேட்டரா கையோட சேட்டை நான் கையோட சீரியஸா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி மிஷன் வந்து போட்டு கை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கான், சரிங்களா. நான் #1ல ஆல்ரெடி ஒரு ஹேக்கர் வந்து டீம் அப் பண்ணி தான் வந்து அவன் ஹேக் போடல, ஆக்சுவலா அவன் வந்து டீம் அப் பண்ணி தான் வந்து புஷ் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தான், அவன் ஹேக்கிங் பண்ணான். நான் ஆக்சுவலா காமனா அவனுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சேன். அவனுக்கு அந்த #1ல வேற ஒருத்தர் இருந்தான் ஆக்சுவலா அப்போ, சரிங்களா. ஹிந்திக்கார வேற ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு அடிச்சேன். அப்ப யுவனுமே வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு தெரியும் யுவன் வந்து ஆல்ரெடி ஹேக்கரு, நான் மதன் ப்ரோக்கு வந்து ஆல்ரெடி மெயில் பண்ணிருக்கேன், மெயிலும் பண்ணிருக்கேன், ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஊருக்கு தெரிஞ்ச வேணுமா, ஊருக்கே தெரியாது. சரிங்களா. சரி, ஓகே. நான் அதே மாதிரி நான் இவருக்கு எதுக்காக அடிச்சேன்னா ப்ரோ, நான் சிம்பிள், நான் இவர் வந்து ஆஃப்லைன்ல இருந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு சீரியஸா வந்து அப்ப வந்து ஒரு ஐடியாவே இல்ல. நான் நீ மதன் ப்ரோ கூட நான் பேசலாம்னு கேட்கும் கூட இருக்கல, இவங்க யாரும் என் கையும் வந்து இருக்கல, அப்போல்லாம் டைரக்டா பேசவும் விடல. இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இருக்கல ப்ரோ, இவர் வந்து ஆஃப்லைன்ல புஷ் பண்றாரு, ஒருவேளை இவரு டீம் பண்ணி புஷ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ல நான் வந்து அடிச்சிட்டேன் ப்ரோ, சரிங்களா. அப்படி இவங்க பண்ணாங்கன்னா இவங்களும் வந்து ஆவாங்க அப்படிங்கிற, இவங்க ஆஃப்லைன்ல புஷ் பண்ணாங்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன். நீங்க வந்து இந்த மாதிரி சாரி கேட்டேன், இந்த ரிப்போர்ட் அடிச்சீங்க அப்படின்றது அப்போ ஸ்கை ஓபிட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேன், நான் தான் அடிச்சேன் ஸ்கை, சாரி நான் வந்து இருக்கல ஏதோ டென்ஷன்ல அடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அத வந்து மதன் ப்ரோ கிட்டே சொல்றேன்னு, நான் நேர்ல போய் மதன் ப்ரோ கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு, நான் தான் அடிச்சேன் அப்படின்ட்டு. இவன் வேணா இவனோட ஜிபேவோட ரிக்வெஸ்ட் வேணா செக் பண்ணி பாருங்க, என்கிட்ட அக்கௌண்ட் எப்போ வாங்கினேன்ட்டு. ஆனா நான் அடிச்சது வந்து இதுக்கு முன்னாடி எப்பவுமே முடிஞ்சுச்சு இந்த கதை. இது வந்து அப்பவே மதன் ப்ரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா ஸ்கை? இந்த டீடைல் வந்து அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ப்ரோ. அதுதான் அது ப்ரூஃப் பண்றதுதான் ஈஸ்வா ப்ரோக்கு நான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஈஸ்வா ப்ரோ இப்போதைக்கு ரீச் ஆகல. அது ஈஸ்வா ப்ரோ கிட்டயும் நான் ஒரு 4 o'clock மதியம் பேசினேன். அவன் மேரேஜ் இதுல பிஸியா இருப்பான், டிஸ்டர்ப் மதன் ப்ரோக்கு தெரியும். இப்ப ரிப்போர்ட் அடிச்சது அதெல்லாம் தூக்கி வாரமா வச்சுடு, சரியா. அது ஏற்கனவே அது எதுக்குன்னா, இந்த அலிகேஷன் எதுக்குன்னா அந்த ஹேக்கர் வைக்கிறது. இப்ப பேசுவானுங்க, இப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல, இப்ப ஒரு விஷயத்த வச்சு பேசிட்டு இருக்க முடியாது, அதுக்காக வந்து எதனா ஒரு டீடைல் எடுப்பானுங்க, அதை விட்டுடு. அது வந்து பேசி முடிச்சாச்சு, கரெக்டா? கரெக்டா. இல்ல இப்ப நான் வந்து அலிகேஷன் 1 முடிஞ்சிச்சு, ரிப்போர்ட் அடிச்சது ரவி ப்ரோ, ஸ்கை ஓபி கிடையாது. என்ன ரீசனும் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி யுவன் ஓபிங்கிற பர்சன் வந்து ஹேக் போட்டு புஷ் பண்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர், சிபிஆர் கார்டு, அப்புறம் இங்க இருக்க இப்ப அப்கமிங் வீடியோஸ் இருக்க சில பேரு எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணாங்க. அப்போ வந்து இத வந்து அவர் மதன் ப்ரோ கிட்ட எக்ஸ்பிளைன். இப்ப வந்து ரவி ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்ன நடக்குதுன்னா, ஈஸ்வா ப்ரோ இப்படி நடக்குது கேள்வி கேக்குறாங்க, ஈஸ்வா ப்ரோக்கு பதில் சொல்லிட்டாங்க, மதன் ப்ரோக்கு பதில் சொல்லிட்டாங்க. இது வந்து சால்வ், கரெக்டா. ஆனா இப்போ வியூஸ்க்காக அந்த அந்த புதுசா
உருமாறி வந்திருக்கிற அந்த நபர் வந்து லைவ்ல வந்து அது ஒரு ப்ரூஃபா போட்டாங்க. இது அது நம்பர் 1 போட்டுட்டு இருக்காரு. ம். கையொப்பி மேல. ஓகேங்களா? ஆனா அவரு செகண்ட் ரவி ப்ரோ அலிகேஷன் நீங்க பண்ணது தப்பு அது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மா பண்றாருன்னு தெரிஞ்சா நீங்க பண்ணலாம். நீங்க ஈஸ்வா வந்து ப்ரோ ஆஃப்லைன்ல விளையாடுறதுனால ஒருவேளை டீம் அப் பண்ணி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பண்றது வந்து அது அந்த டைம் தப்பு. எனக்கு தெரியல அது. என் மனசுல படுறத நான் சொல்லிடுறேன் கரெக்ட். உங்ககிட்ட. சரி ப்ரோ நான் ஏன்னா தப்பு இது தான் ப்ரோ நானே இது இது ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா ஆமா நான் இது ஏதோ ஒரு முன்னாடி இதுல நடந்தது. அடிச்சிட்டேன். இது முன்னாடி சரிங்களா? நடந்தது இன்டர்னலுக்குள்ள எனக்கு தெரியாது இந்த டீட்டெயில். இன்னைக்கு நான் அந்த லைவ்ல பார்க்கும்போதே நானே யோசிச்சேன் யார் ஈஸ்வாக்கு ரிப்போர்ட் அடிப்பா எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியானம் அந்த லைவ் பார்க்கும்போதே நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி ஸ்கை கிட்ட அப்புறமேட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது இப்போ அது ஒரு டாபிக் வந்துருச்சு. ஆனா அது தான் அது அதுவும் ஜேவியர் ப்ரோ, ப்ரோ ஒருத்தர் மேல அதுவும் வந்துட்டு அது நான் எப்படின்னா, ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் ம், அது எப்படி தெரியும்னா, லைவ்ல இவரோட ஐடி என்னோட மெயின், நான் டெய்லியும் 12 ஹவருக்கு மேல லைவ் போடுறேன். அது ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட ம், ஐடி 6 ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரேக் போயிட்டு வந்து செகண்ட் ஐடியா ஓபன் பண்றது யாருன்னா இவரு தான். இவரோட ஐடி, ம், ஏன்னா ம், என்கிட்ட அப்போ ஒரு ஐடி தான் இருந்துச்சு. இப்போ 3 ஐடி இருக்கு. ஏன்னா இவர் ஐடியும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஜிஎஃபோட ஐடியும் நான் தான் மெயின்டைன் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ம், ஓகேங்களா? இப்போ 3 ஐடி. அப்போ என்கிட்ட ஒரு ஐடி தான். ம், 4 மணி நேரம் ரெண்டாவது லைவ், ஐடி அதனால இவரு 3 ஐடி ஒரே நிமிஷம் தான். தேவைப்படுது. இவரு விளையாட மாட்டாரு. யாரு? ரை ப்ரோ விளையாட மாட்டாரு. அவரு ஜஸ்ட் ஸ்பின் பண்றது, அப்புறம் வந்துட்டு இது மாதிரி நார்மலா பேசுறதுக்கு வருவாரு. அவ்வளவுதான். அதனால எனக்கு ஐடி ம், கொடுங்க, நான் வார் விளையாடுறதுக்கு என்கிட்ட ஐடி இல்ல, 60 லெவலுக்கு மேல ஐடி வேணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட வாங்கினேன். சரி, என் ஜிஎஃப் என்ன ஓகே சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்க வந்துட்டு வாங்கி வாங்கி அப்பப்போ லாகின் பண்ணி விளையாடுறீங்க, பாஸ்வேர்டு ஓடிபி எல்லாம் கேக்குறீங்க, அது நிறைய பேருக்கு லைவ்லேயே தெரியும். ஓடிபி எல்லாம் நான் கேட்பேன் ரை ப்ரோ கால் பண்ணி. நீங்க வந்துட்டு ஐடி நம்ம ம், வாங்கிக்கலாமே ம், அப்படின்னு உடனே ரை ம், ப்ரோவும் சரி வாங்கிக்கோடா, நம்ம ஸ்கை தானே வாங்குறான், சரி கம்மி ரேட்ல கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், இதுதான் நடந்தது. ம், ம், இப்போ இந்த ஐடி என்னோடது. கரெக்ட்டுங்களா? ம், ம், ம். அவ்வளவுதான். நீ இதுதான் ஸ்டார்ட் பண்ற, நீ கையொப்பி ஸ்டார்ட் வந்து பண்ற. இது பண்ணாங்க அப்படின்னு கொண்டு வந்தது. ஓகே. இந்த அலிகேஷன் ஒன்னு இப்ப நடக்குது ஜேவியர் ப்ரோ. சரியா? எதுக்குன்னா ம், ஹேஷ்மன் மிஷன் அப்போ இதனால நடந்தது. இதான் ஃபேக்ட். செகண்ட் அலிகேஷன் வந்து ம், என்னமா சொன்னாங்க? செகண்ட் அலிகேஷன் ஏதோ பெய்ட் புஷ் பண்ணி 3500 ருபீஸ் நான் வந்துட்டு ஸ்கேம் ஓகே. பண்ணிட்டேன், கேட்டா 200 ருபீஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட இது நான் சொல்லிடுறேன். கரெக்ட் அந்த கரெக்ட் கரெக்ட். சுச்சுவேஷன் நான் சொல்றேன். இது நான் அது சொல்றேன், என்னன்னா, நானே சொல்றேன். ம். இல்ல ஓகே நான் நீ சொல்றேன், நீங்க சொல்ற. அதை காமிச்சிடுங்க. ம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஜேவியர் ப்ரோ, ம். அப்கமிங் பீச்சஸ்க்குள்ள வரும்போது ஸ்கையோட பினான்சியல் இப்பயும் அப்படிதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான். முன்னைக்கு இப்ப ஸ்கையோட பெட்டரா இருக்கு பினான்சியல் அவ்வளவுதான். சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தது, எப்படி இருந்ததுன்னா தெரியும். ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ எப்படி ஒரு மனுஷன் லைவ் லைவ் போட்டு, அப்போ வந்து அப்கமிங் பீச்சஸ் வந்த புதுசு. அதுக்கு முன்னாடி ம், எப்படி ம், சர்வை பண்ணுவாங்கன்னா, பெய்ட் புஷ் பண்ணி ஒரு ம், 2000 4000 என்ன எவ்வளவு பாயிண்டோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிதான் ஸ்கையோப்பிங்கிற பர்சன் வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஓகே. FPS கேமர் அப்போ அப்கமிங் பிடிஎஸ் அப்படிதான் வரதுக்கு அப்போ முன்னாடி. வந்து மதன் ம், ம். முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ. அப்கமிங் எல்லாம் ப்ரூஃப் தான் பீச்சஸ் ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் மதன் எல்லாத்துக்கும் ப்ரோ ப்ரூஃபுக்கு இன்ஃபார்ம் தான். பண்ணாங்க, அந்த எனக்கு மெயில் இதுதான் அவரோட ரெவென்யூ, எனக்கு இது பர்மிஷன்ல தான் கிடையாது, நான் ஷோ பண்ணேன். எனக்கு ம், இதுதான் ம், ம். ரெவென்யூ, வைஃபை பில் கட்டணும்னால எனக்கு இதுதான் வேணும், நான் புஷ் பண்ணிக்கிறேன் மதன் அது எல்லாம் ப்ரோங்கிற சொல்லியாச்சு, ரிவீன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க அது தல. அவருக்கும் கண்டென்ட் தெரியும். வீடியோ வரும், இவர் அதுலயும் கஷ்டப்படுறாருன்னு பாத்துக்கோங்க. தெரியும். ஓகேன்னு போயிட்டு இருந்தது. எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு ஜேவியர் ப்ரோ. அதாவது ம், ம், எது ம். இது இவர் என்னென்ன ஐடி புஷ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு. நான் இந்த ஐடி புஷ் பண்ணி கொடுத்தேன், வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. ஓகேங்களா? ம், இப்ப என்ன ம், ம். ஆகுதுன்னா, இப்படி இப்படி எல்லாம் போயிட்டு இவரோட ஐடி முடிஞ்சிடும், மித்த ஐடி புஷ் பண்ணி கொடுப்பாங்க. இப்படிதானே அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஐடி ஒரு ஐடி கொடுக்குறாங்க, 3500 ரூபாய் கொடுத்துட்றாங்க, பே பண்ணிடுறாங்க, புஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவரு போய் ம், லாகின் பண்றாரு, விளையாடுறாரு. விளையாடும் போது 23 கில் எடுக்கிறாரு. டக்குன்னு ஒரு ஐடி பேன். அந்த ஐடி, ம், அந்த கொடுத்த பெய்ட் புஷ் கொடுத்த ஐடி பேன். ம், ம். ஓகே. பேன் ஆன உடனே இவருக்கு புரியல, எதுக்கு பேன் ஆகும், இவர் 23 கில் அடிச்சதால பேன் ஆச்சா, என்ன ரீசன், எதுவுமே அதுவும் லோ தெரியல. டியர் இவர் வந்து டைமண்ட் லாபில. விட்டுட்டாரு. லோ இப்ப டியர் டைமண்ட் லாபி. ம். ஓகே, டைமண்ட் லாபில நடந்திருக்கு. சரிங்களா? இப்ப நடந்துருச்சு. இப்ப இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்ப இவர் வந்து அந்த பெய்ட் புஷ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ம், வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. ம், எதுக்காக பேன் ஆயிருக்குன்னா அவங்க வந்து சொல்லல. அப்ப இவர் என்ன ம். கேக்குறாரு, அவர் என்ன பண்றாரு, எனக்கு காசு திருப்பித்தா அப்படின்னு கேக்குறாரு. சரிங்களா? ஓகே 3500 அவனுக்கு ஓகே. கொடுத்தேன்ல, கொடுத்து திருப்பித்தா ம், அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இல்ல இப்பயும் கையொப்புக்கு எப்படின்னா, ஒரு காசு வருது, ஒரு 500 ரூபாய் வந்தா கூட, ஒரு 100 ரூபாய் வந்தா கூட மொத்தத்தையும் அம்மா கொடுத்துருவாங்க, அப்படியே ம், ம், செலவு ம், கொடுத்துருவாங்க. அப்போ ம், அவரை 3500 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஐடி பேன் ஆயிடுச்சு. 3500 ரூபாய் ம், திருப்பி கேக்குறாரு. அந்த இடத்துல ம், கையொப்பு கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு,
அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரீசன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாம பிளாக் இதுல பண்ணிட்டு போயிடுறாரு. டாக்ஸிக்கா போட்டு ஓகேங்களா? பிச்சைக்காரன் அப்படி இப்படின்றாங்க. ஓகே, நான் பிச்சைக்காரனாவே இருந்துக்கிறேன் ப்ரோ. நீ பணக்காரனா இருந்துக்கோ. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தப்பு கிடையாது. நான் உழைச்சு பிச்சைக்காரனாவே இல்ல இருந்துக்கிறேன். இல்ல கையொப்பி நீங்க அதுல ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உழைக்கிறவன் எல்லாம் ஆரம்பத்துல கம்மியான காசு தான் வச்சிருந்தா பிச்சைக்காரனாவே இருந்தாலும் உழைச்சிங்க, அவ்வளவுதான். சோ அதை விடுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்ப அலிகேஷன் வச்சுட்டாங்கல்ல ரேவியர் ப்ரோ, பெய் புஷ்க்கு இதான் நடந்தது. அப்ப வந்து அந்த 3500 ரூபாய் இவர் திருப்பி தரல, இன்ன வரைக்கும் தரல. ஏன்னா அவர் ரீசன் கொடுக்கல. ரீசன் கொடுக்காம பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல எனக்கு என்ன பியூட்டினா, ஒரு அவரு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புனாரோ இல்ல எனக்கு நான் வந்து அந்த வீடியோ பார்க்கல, அந்த பர்சனோட லைஃப் பார்க்கல. ஜஸ்ட் ஃப்ரம் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் கேட்டதுல இருந்து அஞ்சு தெளிங்க வாட் ஹேப்பன். அப்ப வந்து அந்த பர்டிகுலர் பேன் ஆன ஐடிக்கு இருக்கிற பர்சன் வந்து இவர்கிட்ட வந்து சொன்னதா, யுவனோபி கிட்ட வந்து சொன்னதா. யாரு அந்த யுவனோபிங்கிறவரு? ஒரு ஹேக்கர், கரெக்டா? ஒரு ஹேக்கர்ட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, 3500 ரூபாய் தரலன்னு சொன்னா, அப்போ யுவனோபிங்கிற பர்சன் வந்து ஆல்ரெடி அவரு கூட கனெக்டடா? அப்ப இது ஃப்ரேம் பண்ணி இவன் புஷ் பண்ணி நல்லா மேல வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறனால இது ஃப்ரேம் பண்ணி நடத்தப்பட்டதா? என் கொஸ்டின் கரெக்டா தப்பா? ரெண்டாவது சொன்னதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது சொன்னதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவரே ஒரு ஹேக்கரு. இப்ப ஒரு ஐடி பேன் ஆன ஐடிய வந்து பெய்ட் புஷ்னு கேக்குறீங்க. இது லைவ்ல பேன் ஆகுது. இது எப்ப நடந்தது? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடி. நிறைய பேர் 1.5 வருஷமா கோமாலே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் தெளிவாயிருக்காங்க. கோமால இருந்து இப்பதான் வெளில வந்திருக்காங்க. வந்தானே ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகே, இப்ப இது நடந்துருச்சு. ஒரு 3500 ரூபாய் கொடுக்க ரெடி. ஆனா ரீசன் வந்து தெரியாம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போதைக்கு கொடுத்திருக்க முடியும், ஆனா அவர்கிட்ட காசு இல்லாதனால. இதே மதன் ப்ரோ கிட்டயும் நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நான் என்னோட லீடர் கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வேற யாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, வெயிட் பண்ணு, அவங்க வந்துட்டு என்ன ரீசன்னு பாரு, என்ன சொல்றாங்களோ கேளு, அதுக்கப்புறம் நீ ரீஃபண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப கூட நான் ரீஃபண்ட் பண்ணாம தான் இருக்கு. நான் அது ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் என்கிட்ட இது மாதிரி ரீசன் சொல்ல கிடையாது. ஏன்னா நான் இவ்வளவு ஐடி பெய்டு புஷ் பண்ணிருக்கேன். என்னோட ஓன் ஐடி 3 இப்போ வரைக்கும் நான் விளையாடிட்டு இருக்கேன். என்னோட ஓன் ஐடி ஒரு தடவையும் பேன் ஆனதே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஹேக் போட்டு ஆடுறவங்க எல்லாம் பர்சனல் ஐடி பேன் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? எந்த ஒரு ஐடிக்கும் லைவ்லன்றதும் ஆஃப்லைன்ல இருந்ததும் ஒரு ஐடிக்கும் பேன் ஆனது கிடையாது. என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். 2 இயர் பேக் ஒரு சீசனுக்கு 11 ஐடி 15 ஐடி நான் புஷ் பண்ணுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன். அதை நீங்க செக் பண்ணினா நீங்களே செக் பண்ணிக்கலாம் गाइस. ஓகேங்களா? நீங்களே செக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு, நான் காட்டணும்னால தேவையில்லை. நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவன் தான் எல்லா மூமெண்ட்டும் தான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போயின்னு இருக்கே. ஒரு மாசம் எவ்வளவு லைக் வாங்குறேன், எவ்வளவு லைக் போடுறேன் எல்லாமே. அப்படி ஜென்யூனா இருக்கேன். இப்படி அலிகேஷன் வருதுன்னா என்னால பொறுக்க முடியல. நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க செக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. 2 இயர் பேக். அப்போல இருந்து நான் வந்துட்டு போடுவேன். கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். ஒரே ஒரு ஐடி கம்ப்ளீட் பண்ணாலும் போடுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்றேன். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த அலிகேஷன் முடிஞ்சிருச்சா சார்? இப்போ இதுதான் யுவன் சைடுல இருந்து ஈஷாக்கு ரிப்போர்ட் அடிச்சாங்க. நீ ஹேக் போட்டு விளையாடுனா இதுதான் யுவன் சைடுல இருந்து, அதாவது அந்த உருமாறி வந்த அந்த பர்சனோட அலிகேஷன், கரெக்டா? இப்போ நான் வந்து கேக்குறேன், 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்ததை நீ கொண்டு வந்து பேசுற. ஓகே, உனக்கு என்ன ஆதங்கமோ, உனக்கு எவ்வளவு காசு வரணுமோ, யார்கிட்ட பிச்சை எடுக்கணுமோ நீ கேக்குற. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் தரோலி. இப்ப ஏன் அதை கொண்டு வர? இப்ப வந்து இவரு ட்ரோலோபியா தான் கேள்வி கேட்டாரு, கரெக்டா? ஜஸ்டின் ட்ரோபிட்ட தான் அது சம்பந்தப்பட்டது. சம்பந்தமே இல்லாம யுவனோபிங்கிற ஒரு பர்சன் லைவ் போட்டு 1.5 வருஷம் முன்னாடி நடந்தது, அது சால்வ் பண்ண எல்லா பிரச்சனையுமே வந்து கேக்குறாங்க. ஏன் அப்படி நான் ஏன்னா ரீசன் சொல்லாம எப்படி ப்ரோ நான் தரது? நம்பர் 4 ஹீரோ ப்ரோ, ரீசன் சொல்லாம எப்படி நான் தரது? பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்லிருப்பார்ல, செப்டம்பர் 18 வந்து நான் உனக்கு ஈக்குவலா ஒரு ஆளை இறக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோலோல இருக்க எல்லாரும் பேரும் இருக்கும். யாரு? யூஎஸ் ப்ரோ, ட்ரோல் ப்ரோ, கை, ஈஷா ப்ரோ, எல்லாரும் பேரும் இருக்கும். ஜார்டன் ப்ரோ, நரேன் ப்ரோ, எல்லாரும் பேரும் இருக்கும். யுவனோபி பேர் மட்டும் இருக்காது. அததான் அவரு சொல்லல. அவர் சொல்றாரு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு தேவை கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எங்க போய் முடியுதுன்னா, ஸ்பான்சரு ஜெசிலு அவர் யுவனோபியை தான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்திருக்காப்ல. அதனாலதான் போடாத பிஸ்கெட்டுக்கும் இல்ல போட்ட பிஸ்கெட்டுக்கும் கூவுறது யுவனோபி. இல்ல பிஸ்கெட் வருமான் கூட கூவலாம். கரெக்ட், வருமான் கூட கூவலாம். இதுல இன்னொரு பியூட்டி, இன்னொரு ஆட் பண்றேன். கையொப்பி டாப் 1 வரல. ஏன் வரலன்னு, அது
8000 10,000 மேட்ச் ஒரு ஐடியில, ரவி ப்ரோ ம், ஐடியில ம், எவ்வளோன்னு தெரியல, என் ஐடியில எவ்வளோன்னு தெரியல. ஆடின ஒரு சோலோ பிளேயர் ஒரு ஹேஷ்மன் போறதுக்கு எப்படி எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். 2 மாசம் கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா அப்ப கண்டிப்பா. என்ன நடக்குதுன்னா, ஹேக் போட்ட யுவன் இப்ப வந்து இந்த லிஸ்ட்லயே இல்ல. கரெக்டா ரேஸ்ல யார் யார் இருக்கா? ஈஷா ப்ரோ, ட்ரால் ப்ரோ, ஸ்கைஓபி, ட்ரால் ம், பேனு, ஸ்கைஓபியும் இருக்காங்க. ஈஷா ப்ரோ 300 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. ஸ்கைஓபி தினமும் புஷ் பண்ணுவாங்க. ஸ்கைஓபிக்கு தினமும் -100 விழுந்துட்டே வரும். அத ம், போய் ம், மதன் பிரசாத்ல கூட யாரும் சொல்லுவாங்க, ஸ்கைஓபிக்கு வந்து -100 இன்னைக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு மதன் ப்ரோ கடந்து போயிருவாரு. அந்த ம், மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த மைனஸ் எல்லாம் போட்டது யாருன்னு பார்த்தா யுவனோபி அங்கிள் அவர் தான் ம், போட்டிருக்காரு. ம். ஏன்னா இது அவ்வளவுதானா? எல்லாமே அங்கதான் முடியுது. ம், இப்ப ம், எப்படின்னா இன்னொரு அலிகேஷன் என்னன்னா, கையொப்பி டாப் 1 மிஷன் என்ன போக விடு, என்ன விளையாடாதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிதான் யுவனோபியோட அலிகேஷனே. கரெக்டா? இது எங்க ம், வந்து முடியுதுன்னா, கையொப்பி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ம், அவ்வளவு பாயிண்ட் எவ்வளவு வந்துன்னு தெரியாது. லீடர் போர்டுக்குள்ள டாப் 100 தானே வருவோம். ஜேவியர் ப்ரோ புஷ் பண்ணுவோம், ஆமா. ஒரு ஒரு டயரா மாறுவோம், 100 வருவோம், 50 வருவோம், 70. திடீர்னு ஒருத்தன் ஹேஷ்டனுக்கு வந்துடுறான் டக்குன்னு. எங்க இருந்தோ ம், 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 ஹேஷ்டனுக்கு ம், வரான், ம், #7க்கு வரான், முன்னாடி போறான். என்ன நடக்குதுன்னா, ஸ்கைஓபி வந்து இப்போ ஒரு 5703 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், நைட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் லைவ் தானே வருவாங்க, 9 AM லைவ். 3 AM அந்த 6 ஹவர்ஸ் முடிக்கும் போது 703 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஆஃப்லைன் ம், போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா யுவனோபி வந்து அங்க வந்து 500 708 கரெக்டா 5 பாயிண்ட் எக்ஸாக்டா வைப்பாங்க. இது ம், ஒரு ம், நாள் நடக்கல, 2 நாள் நடக்கல, ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 15 டேஸ் வந்து இது போயிட்டே இருக்கு. சரியா? ம், எங்களுக்கு ம், தெரியும் இது. ஆல்ரெடி ரவி ப்ரோ வந்து மதன் ப்ரோக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க, ரோஹன் ப்ரோக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இவன் வந்து ஒரு ஹேக்கரு, சோலோ வந்து ஸ்பாயில் பண்றான், ஓகேவா, டீம் அப் பண்ணி ம், ஸ்பாயில் பண்றான் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். சாட்லயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சாட்ல நான் என்ன பண்றேன்னா, இவன் வந்து முன்னாடி வடக்கே வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருப்பான் ஜேவியர் ப்ரோ. நீங்க எதுக்கு இவனோ ப்ரோ ராடு பத்தி இவனு பேசுங்க? ராடு ப்ரோ பத்தி நான் எதுவும் பேசலையே ப்ரோ. ம். செக் பண்ணிக்கோங்க, கேக்குதா லைவ்ல தான் ப்ரோ? இருக்கு. இல்ல ஏதோ டச் பண்ண உள்ள போயிடுச்சு. அப்ப வந்து ஓகே ஓகே. அப்ப வந்து வடக்க வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருப்பான், இந்த மாதிரி தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி வந்து என்கிட்ட ஹேக் வாங்கி விளையாடுது அப்படின்னு சொல்லி ம், வடக்கன் கண்டென்ட் போட்டிருப்பான். அதுல வந்து ம், நிறைய ம், பேர் வரும். அதுல யுவனோபி ம், பேரே இருக்கும், அவனோட போன் ம், நம்பர் எல்லாமே இருக்கும், ஜிபே நம்பர். அதுதான் லைவ்லயும் வச்சிருந்தான். அது வந்து நான் ம், வந்து ம், சாட்ல போட்டுட்டேன், இந்த மாதிரி ம், யுவனோபி வந்து ஒரு ஹேக்கரு. அப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து யூஎஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, M249ல யுவனோபி அடிக்கிறான், அப்படி கனெக்ட் ஆகுது, பயங்கரமான பிளேயர்னு யாரோ அவர் பேர் மறந்து போச்சு, சில்வர் ஸ்குவாட் என்னமோ வரும் அவர் பேரு. அவரு கேக்குறாரு. அப்ப ம், அதுக்கு நான் பதில் சொல்றேன், யுவனோபி ஒரு ம், ஹேக்கரு, M249 கனெக்ட் ஆதான் செய்யும். கையோப்பி ஹேக்கர் கிடையாது, M249 கனெக்ட் ஆகாது அப்படின்னு நான் ம், சொல்றேன். உடனே ம், வந்து பிரச்சனை வருது. அவளை வந்து எடுக்க சொல்லு, டிலீட் பண்ண சொல்லு அப்படின்னு யுவனோபி சைட்ல இருந்து ப்ரெஷர் வருது. ம், இவன் இதுக்கப்புறம் தான், அதாவது டாப் 2 இப்போ வந்து டாப் 3ல இருக்காங்க. யாரு? ஸ்கைஓபி. டெய்லி டாப் 2 ம், வருவாங்க. ஈஷா ப்ரோ தொடவே முடியாது, ஏன்னா அவர் 300 பாயிண்ட் லீட்ல போயிட்டாரு. சரிங்களா? ம், அப்ப இது ம், நடந்துட்டு இருக்கு. இவ அப்ப இது வந்து இது எப்படி ஒரு ட்ராமா வரும்னா, நமக்கு டிவைஸ் இப்ப முக்கியம். ஐபேட் 9 ஜென்ல இருக்காங்க. அந்த 1,00,000 வாழ்வாதாரம். கரெக்டா? ஆமா, பெரிய ஆடம்பரம் விஷயம். கிடையாது. அந்த ம், 1,00,000 வாங்கி கோல்டு வாங்க போறது இல்ல, 1,00,000 ம், வாங்கி ம், உழைக்க தான் போறாரு. அப்போ ம், அதுவும் அவர் சும்மா வாங்கல, அது ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹேஷ் ஒன் போக முடியாது, 300 பாயிண்ட். ஹேஷ் 2ல ம், இருக்கணும்னு பார்த்தா இவன் வேணும்னே வந்து ஹேக் போட்டு வந்து டீம் அப் பண்ணிட்டு வந்து வரான். சிபிஆர் ம், கார்டுன்னு ஒரு ஐடி. ஏன் அபிஓபி ப்ரோ இப்ப அப்கமிங்ல இருக்காருல்ல அவரு, இவங்க எல்லாம் ம், சேர்ந்து டீம் அப் பண்ணி தான் விளையாடுவாங்க அப்பவே. ஓகேவா? அவங்க ம், லைவ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப ம், வந்து என்ன ஆகுதுன்னா, இது நடக்குது. இது நடக்கும்போது யாரு இவங்க, உங்க பேர் என்ன, யுவனோபி வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படின்னா நம்பர் 3ல வந்து இவர் இருப்பாரு, நம்பர் 2ல வந்து யுவனோபி இருப்பாங்க, நம்பர் 3ல இவங்க இருப்பாங்க, ஸ்கைஓபி இருப்பாங்க, அபிஓபிங்கிறவங்க பின்னாடி வந்து இருப்பாங்க. ஓகேவா? இது எப்படி ஓகே, ஓகே. ப்ரெஷர்னா, நீங்க உன்னோட டார்கெட் வந்து நானும் அபிஓபியும் தான் இருக்கணும், உனக்கு முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்கணும் தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருக்க ஈஷா ப்ரோ இருக்க கூடாதுங்கிறது தான் நோக்கமே. அப்படிதான் இது ம், வருது. ம், சரிங்களா? அப்ப இவர் என்ன பண்றாரு, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு அவருக்கு வந்து இருக்கதானே செய்யும், யாருக்கா இருந்தாலும் இருக்கதானே செய்யும். ப்ரோ நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம இப்படி உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம், நம்ம உழைப்ப ஒருத்தன் சுரண்டானே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டப்படுவீங்களா மாட்டீங்களா?
அப்போ இவர் என்ன கண்டிப்பா பண்றாரு, இருக்கும். கிளான் லீடர் கிட்ட போய் சொல்றாங்க, கிளான் லீடர் இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஹேக் போட்டுட்டு டீம் அப் பண்ணிட்டு என்னை வந்து என்னோட விஷனை ஃபோக்கஸ் பண்ண விடாம ஒருத்தங்க பண்றாங்க, அவங்கள நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க எனக்கு எனக்கு வந்து நியாயம் கொடுங்க அப்படின்னா இவங்க மதன் சார்ட்ட தான் கேட்டாங்க. ஓகேவா, யுவன் கிட்ட கூட இல்ல, மதன் சார் கிட்ட கேக்குறாங்க. அப்போ கையோபி இப்ப வரைக்கும் கையோபி பிடிஎஸ் கிடையாது, அப்கமிங் பிடிஎஸ் தான், கரெக்ட்டுங்களா? அப்போ அப்கமிங் பிடிஎஸ்ல இருக்க ஒரு பிளேயருக்காக நைட் 3 மணி சேவியர் ப்ரோ, 1 மணி 2 மணி இல்ல, நைட் 3 மணி லைவ் முடிச்சிட்டு வந்து மதன் ப்ரோ வந்து லைவ் முடிச்சிட்டு விடிய கால 3 மணிக்கு யாருக்காக வராங்க, நீங்க சொன்ன இதே பிச்சைக்காரன் வராங்க. வந்து ஏண்டா உனக்கு என்னடா மிஷன், அவர் கேட்ட கேள்வி உனக்கு என்னடா மிஷன் அப்படின்னு கேட்டாரு. டாப் 5 வர்றது ப்ரோ அப்படின்னு யுவன் ஓபி சொல்றாரு. ஓகேங்களா, அப்ப வந்து இதே அபி உனக்கு என்னடா, எனக்கு டாப் 1 போகணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கையொப்பி உனக்கு என்னடா மிஷன், டாப் 2 போறது, டாப் 1 போறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ அப்ப மதன் ப்ரோ வந்து என்ன சொல்றாங்க, யுவன் உனக்கு மிஷன் டாப் 5 தானே, நீ கீழே இறங்கு, நீ அவங்களோட எதுக்கு வந்து போட்டி போடுற, அபியோபி உன்னோடது வந்து கேஷுவல் மிஷன் தானே, நீ மேல போ, எனக்கு டாப் 1 போகணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கையொப்பி உனக்கு என்னடா மிஷன், டாப் 2 போறது, டாப் 1 போறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ அப்ப மதன் ப்ரோ வந்து என்ன சொல்றாங்க, யுவன் உனக்கு மிஷன் டாப் 5 தானே, நீ கீழே இறங்கு, நீ அவங்களோட எதுக்கு வந்து போட்டி போடுற, அபியோபி உன்னோடது வந்து கேஷுவல் மிஷன் தானே, நீ மேல போ, நீ வந்து புஷ் பண்ண, ஒரு வாரம் உனக்கு டைம், நீ புஷ் பண்ணி நீ முன்னாடி போ, நீ ஸ்கையோபி இது பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது, ஸ்கையோபி நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காத, நீ புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து இல்ல, அப்ப வந்து யுவன் என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல அது கிடையாது, அப்படி கிடையாதுன்னா நான் ஹேஷ்டேக் போவேன். அப்பயும் மதன் சார் கேக்குறாங்க, ஏண்டா உலகத்திலேயே டாப் 2 டாப் 1 மிஷன் இருந்தாலும் ஓகே, டாப் 3 மிஷனா, டாப் 2 மிஷன் சொல்றியே என்னடா அப்படின்னு கேட்டு சிரிச்சாங்க. ஓகேவா, அப்ப அதுக்கு எந்த பதிலும் யுவன் ஆஃப் சைடுல இருந்து இல்லண்ணா நான் புஷ் பண்றேனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் திருப்பி சொல்றாரு, இல்லண்ணா இவங்க டீம் அப் பண்ணி 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கையெழுத்தி சொல்றாங்க. ஓகேவா, அப்போ மதன் கேக்குறாங்க, தெளிவா கேக்குறாங்க, யுவனோபி நீ ஹேக் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே ஹேக் போட்டிருக்கேன், நான் சொல்றது டிவைஸ் செக் வந்தது 6 மாசத்துக்கு அப்புறம், டிவைஸ் செக்குக்கு முன்னாடி டிவைஸ் செக்குக்கு முன்னாடி இந்த ஹாரி பாட்டர் 4.0 ஈவென்ட்ல இது நடக்குது, கேஷுவல் மிஷன்ல இது நடக்குது, செப்டம்பர் அக்டோபர்ல நடக்குது. ஓகேங்களா, தீபாவளி எப்ப நடக்குது இது, இது வந்து எத்தனை மணிக்கு நடக்குது, விடிய காலம் 3 மணிக்கு. யாரோ ஒரு பிச்சைக்கார கையோப்பிக்காக அவ்வளவு பெரிய லெஜண்ட் மதன் ப்ரோ வந்து கேக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு எனக்கு கண்ணுதான் கலங்குது. ஏன்னா இவருக்காக வந்து கேட்ட மதன் ப்ரோக்கு இவர் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது எப்போ, அப்ப கேக்குறாரு, அப்ப இவன்ட்ட கேக்குறாரு மதன் ப்ரோ நீ ஹேக் போட்டிருக்கியாடா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இல்ல ப்ரோ நாங்க நிஜமாதான் ரெஜிட்டா தான் புஷ் பண்றோம், அதெல்லாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அப்பயும் மதன் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னாரு, யுவன் நீ மட்டும் ஹேக் போட்டேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை அப்படியே முடிச்சு விட்டுரு வேண்டாம், தேவையில்லாம ஒரு ஏழை பையன், இதே வார்த்தையா சொன்னாரு, தேவையில்லாம ஒரு ஏழை பையன் வயிற்றுல அடிக்காதீங்கடா, அவனை முன்னேற விடுங்க, கையோப்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காத, நீ உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் ஆயிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அப்பவே யுவனோபி சொன்ன அப்பவே இது முடிஞ்சிருச்சு, இது ஆஃப்லைன் மீட்டிங். ஏன்னா இது வந்து கிளான் பத்தி மதன் ப்ரோ வந்து எப்பயுமே இது ராணுவ கட்டுப்பாடு, கரெக்டா, அங்க ஆமா அவர் பண்ண நல்லது எதுவுமே வெளியே வராதது காரணம் அவர் டிக்னிஃபைடா இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க இருக்க எல்லாருக்குமே ஏதான சொல்றேன்னா பிடிஎஸ்லயே இல்லாத ஒரு ஸ்கையோபி. அப்கமிங் பிடிஎஸ்ல ட்ரையர்ஸ்ல கேசிட்ல பாஸ் பண்ணாங்க, டிடிஎம் தெரியல, ஓட்டிங்லயும் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் பிடிஎஸ்ல 2.5 வருஷமா டெஸ்டிங்ல தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கையோபிக்கு முன்னாடி வந்து நியாயம் கேட்ட இதே மதன் ப்ரோ தான், ஓகேவா, எல்லாருக்கும் இவருக்கே இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா மித்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, நான் சொல்றேன், கரண்ட் கான்ட்ரோவர்சிக்கே வருவோம் சேவியர் ப்ரோ, சாரி ஸ்கையோபி நான் அது பேசிதான் ஆகணும், மன்னிச்சிருங்க. கரண்ட் கான்ட்ரோவர்சி ராட்ரிக் ப்ரோக்கு இவ்வளவு நடந்துச்சா, கரெக்டா, ஆனா ராட்ரிக் ப்ரோ இன்ன வரைக்கும் மதன் ப்ரோவை தப்பா பேசவே இல்லை.
பேச வரலன்னு தான் சொல்றாரு. ஏன்னா கையோப்பியே ம் இவ்வளவு பார்த்தா அவரு ராட்ரிக் ப்ரோவை எவ்வளவு பார்த்திருப்பாரு. ம் தப்புதான், நடந்தது எல்லாம் தவறுதான். ஆனா இந்த இடத்துல எல்லாரும் வந்து மதன் ப்ரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் பேசுறாங்களே தவிர ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு யாருமே பேசுறது ஜேவியர் ப்ரோ. எனக்கு என்ன ஐ ஸ்டில் இது நாட் மதன் ப்ரோ எனக்கு புரிய எதுவுமே எக்ஸ்போஸ் மாட்டேங்குது. பண்ணவே இல்லையே. என்ன எக்ஸ்போஸ் பண்ணாரு? அவர் எதுவுமே எக்ஸ்போஸ் கரெக்ட், பண்ணல. அந்த எதுவுமே பண்ணல ஆடியோவே அவரு. வந்து இல்ல அந்த அவரு தெளிவா ஆடியோவே சொன்னாரு. வந்து அந்த ஆடியோவே வந்து மதன் ப்ரோவும் போடல, நானும் போடல. அந்த ஆடியோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே ஆனதே வந்து அது வந்து யார் வந்து ரொம்ப வேற ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு யாரோ சொல்றாரோ போட்டாங்க. அவரு தான் அவர் லைவ்ல தான் அவர் வந்து எக்ஸ்போஸே பண்ணாரு. வேற யாருமே எக்ஸ்போஸ் பண்ணல. எனக்கு ஆடியோ ஓகே, அனுப்புங்கன்னு அவரே அந்த கேட்டு இடத்துல வாங்கினாரு. அவரே அவர் லைவ்ல போட்டு ப்ளே பண்ணாரு. வேற யாரும் அந்த ஆடியோவை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம 4 பேரை கிளானை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. 4 பேரோ எத்தனை பேரோ எனக்கு அவரு ஞாபகம் இல்ல, வெளியே அவரு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எப்பவுமே ஆ அதைத்தான் பண்ணுவார். அவர் எப்பவுமே அதைதான் பண்ணுவார். உன் மேல ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படின்னா கரெக்ட். நீ டைரக்டா இதுதான் சொல்லி வெளியில அனுப்ப மாட்டாரு. நீ அப்படியே சைலண்டா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுருவாரு. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இப்போ 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 நம்ம கரெக்ட். நம்ம நம்ம வந்து டீப்பா அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம். இப்பவும் சொல்றேன். இப்ப அங்க வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது இங்க இருந்து போனவங்க கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான். கரெக்ட். அவங்க தான் வந்து இந்த இல்ல கான்ட்ரவர்சி ஈவன் எப்போ நான் கிரியேட் ராட்ரிக் பண்ணிட்டே ப்ரோ இருக்காங்க. இல்ல ஜேவியர் ப்ரோ. கரெக்ட். நான் இன்னொன்னு சொல்றேன். ராட்ரிக் ப்ரோவை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னே இது அது அது பேர் என்ன டைட்டில் வச்சது, கிக்ட் அவுட் ஆஃப் பிடிஎஸ்னு வச்சதும் ம், ராட்ரிக் ப்ரோ தான். ம், அத திருப்பி லாபியில கூப்பிட்டு ஏன்டா ராட்ரிக்கு இதெல்லாம் பேசுற, நீ எத்தனை தடவை போயிருக்க வந்திருக்க, இதெல்லாம் வந்து ம், நீ எதுக்குடா போடுற, இதை விட்டுரு அப்படின்னு அப்பயும் மதன் ப்ரோ சொன்னாங்க. ஓகேவா? ம், இல்லடா வேற ம், விஷயம் இருக்கு, வேற இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீ வந்து லைவ்ல சொல்லுன்னு சொன்னது ராட்ரிக் ப்ரோ தான். அப்பயும் சொல்றாரு ம். இது ஃபேமிலி இன்வால்வ்டா, பொண்ணு இன்வால்வ்டா, நீ வந்து இதை ஆமா. பேசக்கூடாதுடா, நான் இது நீ போய் வாட்ஸ்அப் கெஞ்சினாரு. நான் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் கெஞ்சினாங்க. ஒரு பொண்ணு இது ம், இன்வால்வ், அதெல்லாம் நீ வந்து கேட்க கூடாது ராட்ரிக்கு, நீ போய் வாட்ஸ்அப் பாரு ராட்ரிக்கு, நீ இது பண்ணு ராட்ரிக்கு, அது பண்ணு ராட்ரிக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு கெஞ்சினாரு. இல்ல இது நீ இது லைவ்ல எல்லாம் தான் இது சொல்லணும் ஏன் அப்படின்னு இது சொன்னது எல்லாமே ராட்ரிக் தான். பேசின அப்புறம் கூட எனக்கு வந்து அந்த ஸ்பான்சர் இப்ப வரணும். எனக்கு அந்த ஸ்பான்சர் வந்து இப்ப வந்து சொல்லணும். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிஸ்கார்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்பான்சரை வர வச்சு அவரை பேச வச்சதும் அவங்க தான். இவர் கிடையாது. கரெக்ட். கரெக்ட் மாத்திரம் இப்போ கிடையாது. இப்போ இதுல இத்தனைக்கும் இதுல இவர் நான் வந்து இன்னொன்னு ஜேவியர் சொல்லிக்கிறேன் ப்ரோ. சேவியர் ப்ரோ, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ம், இப்போ ம். என் ஜிஎஃப் வந்து ஏன் பேசுறாங்கன்னா இந்த அலிகேஷன்ல அவங்க இன்வால்வ்டு, கரெக்ட்டுங்களா? ஆமா இப்போ ஆமா கண்டிப்பா. நான் மறைச்சு வச்சு இப்போ இது பேசினா எங்க போய் நான் கனெக்ட் ஏதோ மறைச்சு ஆகுதுங்கிறதும் நான் பேசுறேன் சொல்றேன். மறைச்சு ம். பேசுறேன்ட்டு பேசுவாங்கன்றதான் என் இல்ல ஜிஎஃப் எல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் இப்போ பண்ணிட்டு நான் விட்டேன். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றது நீ பண்றதை விட உன் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா இதுல வந்து யார விக்டிம்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் டார்கெட் பண்ணிருக்காங்க இல்லையா? நான் தான் இவங்க தான் வந்து மிஷின் கொடுத்து வாங்கினாங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கரெக்ட். இது ம். வரைக்கும் வந்து நீட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நம்ம இவ்வளவு சைடு தெளிவா என்னென்ன பண்ணுவேனான்னு கூட இருக்குன்றத சத்தியமா வந்து தெரியாது. தெளிவா இவ்வளவு தெளிவாலாம் தெளிவா நான் பண்ணிருக்க காட்டியாச்சு. மாட்டேன். ம். இட்ஸ் ஓகே. ப்ராப்பரா எக்ஸ்பிளைனும் இட்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. நான் இல்ல சொல்றேனே. தேவி ப்ரோ நான் ம் இல்ல ஆ, நீ நான் இங்க ஸ்டார்ட் மட்டும் பண்ற சொல்லி லட்டு. சொல்லுமா சொல்லு. முடிச்சு. நான் என்னென்னலாம் பார்த்தனோ நடக்க சினாரில என்னோட நான் வந்துட்டேன், பேசிட்டேன். ஏன்னா இது வந்து மதன் ப்ரோக்கு சத்தியமா பிடிக்காது. ஒர்க் பிளேஸ் வேற, ஃபேமிலி வேற. ம் இதுதான் அவர் வந்து எப்பயுமே சொல்றது. ஒர்க் ஆமா பிளேஸ்ல ஃபேமிலி ஆமா. கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ம் வந்து மதன் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அத மீறி அவரோட கட்டுப்பாடை மீறி பேசுற இதுக்கு எனக்கு பின்விளைவு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதோட பின்விளைவை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். இன்னைக்கு ம் சொல்றது ம் இன்னைக்கு நான் அவர் பேச மீறி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன அனுபவிக்க போறேன்னு எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன ம் கேட்கிறேன்னா, ம் மதன் ப்ரோ வந்து அவரோட பர்சனலுக்காக ராட்ரிக் ப்ரோ பர்சனல் பேசல. சாயோபி ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி தான், அதுவும் ம் ஸ்பான்சர் சொன்னாங்கன்னு சொல்லி தான் இதை சொன்னாங்க. வெளியில எந்த விதத்திலயும் ராட்ரிக் ப்ரோ வந்து கீழே தள்ளணும்னோ எது பண்ணணுமோ அவர் இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. அது ராட்ரிக் ப்ரோக்கும் தெரியும். அதனாலதான் அவருக்கு இன்ன வரைக்கும் அவரை பேசுறது கூட மனசு வர மாட்டேங்குது. ஓகேயா? ம் அப்ப ம் எல்லாமே ம். பண்ணுன்னு சொன்னது யாரு? ராட்ரிக் ப்ரோ தான். அப்ப தப்பு ராட்ரிக் ப்ரோ மாதிரி இருக்குது. ஏன்னா இத தனியா பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது எந்த நீங்க லைவ் ஹேட்ரேட் சேட்டும் பேசுங்க போடாதீங்க கைஸ். அப்படின்னு சொன்னது எனக்கு ராட்ரிக் ப்ரோ எல்லாம் நல்லா மேலே இருக்கும், புரியுது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ம் நடந்துருச்சு. இது ராட்ரிக் ப்ரோ இஷ்யூ. சரியா? சாக்கோ ப்ரோ இஷ்யூக்கு வருவோம். ஓகேவா? இப்போ வந்து ம் ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி வீடியோ போடுறது, கண்டென்ட் போடுறதுதான்
ஃபேக்ட். கரெக்ட்டுங்களா? அதுதான் வந்து ம் ரொட்டீனா நடந்துட்டு இருந்தது. ஆமாங்களா? ம் அப்போ ஆமா என்ன நடக்குது? டோரா ஆண்டோட இவரு கூட ஒரு தடவை போயிருப்பாரு. அப்போ வந்து வேற பேர்ல வேர்ல்ட் ரெக்கார்டு WR62ன்னு ஒரு ஐடியில அந்த கப்பலுக்கு மேல போவோம்ல, அந்த ஈவென்ட்ல ம் வந்து துரத்தி அடிப்பாங்க. யாரு? டோராவும் டொட்டோவும். இவரு ஒரு நாக்கு வச்சிருவாங்க. மதன் bro வந்து ம் போவாங்க, அடிச்சிருவாங்க, திட்டுவாங்க. இது நார்மலா கண்டென்ட் விழுந்துட்டே இருந்துச்சு. சரிங்களா? ம் அப்ப ம் சாக்கோ ப்ரோவும் ஒரு இடத்துல சாக்கோ ப்ரோ வேற யாரெல்லாம் விளையாண்டாங்க ஞாபகம் இல்ல. அவங்க ம் எல்லாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி டோராவோ மெஜிஷியன் டொட்டோ யாரும் எனக்கு தெரியல. 4 பசங்களே ஏதோ ஒரு பசங்க வந்திருக்காங்க. வந்து அடிச்சு போட்டாங்க. மதன் ப்ரோ செத்துட்டாங்க. மதன் ப்ரோ ம் ஸ்பெக்டேட் பண்றாங்க. சாக்கோ ப்ரோ அடிக்கலன்னு மதன் ப்ரோ ஃபீல் பண்றாங்க. அப்போ ம் மதன் ப்ரோ கோவம் மாறாங்க. ஏன்னா கண்டென்ட் வீடியோ வர்றது மதன் ப்ரோ பேர்ல. கரெக்ட்டுங்களா? சாக்கோ ப்ரோ ஆமா கடைக்கு போயிருவாங்க. ம் ஆனா கண்டென்ட் வர்றது மதன் ப்ரோ பேர்ல. அப்போ மதன் ப்ரோ கேக்குறாங்க, "டேய் நீ வேணும்னே பண்ணியா? ஏன்னா எப்படி லாபி கனெக்ட் பண்றாங்க? எல்லாமே லைவ்ல தான் ஜேவியர் ப்ரோ இருக்கு. ஆமா வேணும்னே பண்ணியா? ம் நீ லைவ்ல கனெக்ட் பண்ணியா? எப்படி கனெக்ட் பண்ண? எப்படி லாபி வருது? உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ இத ம் பண்ணாத" ம் அப்படின்னு சொல்லி சாக்கோ ப்ரோட்ட சொல்றாங்க. சாக்கோ இது ப்ரோ எப்போ வந்து இல்ல இது மதன் வந்து ப்ரோ, இல்ல மதன் ப்ரோ ஆறு சொல்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது அது இல்ல இப்ப நடந்துச்சு. இப்ப சாக்கோ ப்ரோ வெளிய போறதுக்கு முன்னாடி, கடைசி ஆ வாரத்துக்கு முன்னாடி வெளிய ஓகே நடந்துச்சு. ஓகே ஓகே அப்ப வந்து இப்ப நடந்தது. இது வந்து ட்ரெண்ட் ஆகுது. ராட்ரிக் ப்ரோ இஷ்யூ வருவாங்க நடந்துச்சுல்ல, வருவாங்க. அந்த அந்த எல்லாத்தையும் டைம்லயே புட்டு தான். வைப்பாங்க ப்ரோ. அதுக்கு ம் கொஞ்சம் முன்னாடி. அப்ப யார் வந்து ஹேட் சாக்கோ பண்றீங்களோ ப்ரோ ஹேட் வந்து பண்ணிக்கோங்க. கேக்குறாங்க, "இல்ல சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. அவ்வளவுதான். கிடையாது. இல்ல நான் இங்க தான் மதன் ப்ரோ, இருக்குவேன். அப்படி கிடையாது மதன் ப்ரோ" அப்படின்னு அவரும் டிஃபெண்ட் பண்றாரு. சரிடா என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு வந்து நீ தான் வந்து ம் ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ம் மதன் ப்ரோ வந்து சாக்கோ ப்ரோ சொல்லிடுறாங்க. அலிகேஷன் வச்சுட்டு ம் கோவமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வார்ல சரியா ஆட் பண்ணிக்கல சாக்கோ ப்ரோவை. சாக்கோ ப்ரோ ம் ஒதுக்கிட்டாங்க. சாக்கோ ப்ரோ வந்து பிசி கேம்ஸ் போயிட்டாங்க. ஓகேங்களா? ம் இதுல என்ன ம் கோவம்னா, ம் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க பிசி கேம்க்கு. விளையாடிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ்லாம் வந்து மதன் ப்ரோட்ட கேட்பாங்க, "என்ன மதன் ப்ரோ ம் அவங்க எல்லாம் பிசி கேம் விளையாடுறாங்க? என்ன மதன் ப்ரோ அவங்க வார் விளையாடலையா? என்ன மதன் ப்ரோ அவங்க கூட வரலையா?" அப்பயும் மதன் ப்ரோ சொல்லுவாரு, "நம்ம பசங்களா, அடுத்து பிசி வந்து ம் ட்ரெண்ட் ஆக போகுது. அவனுங்களும் ஒரு ம் வியூவர்ஸ பிடிக்கட்டும். பிசி ம் வியூவர்ஸ் வந்தா நல்லா இருக்கும்ல. அடுத்து GTA 6 வேற வருது. நானும் பிராக்டிஸ் பண்ணணும்" அப்படின்னு ம் உங்களை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம தான் மதன் ப்ரோங்கிற ஒரு பர்சன் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? ம் இப்ப என்ன ஆமா நடக்குது? வெளிய போயிட்டாங்க. இப்ப வந்து ராட்ரிக் ப்ரோவும் போயிட்டாங்க இந்த இஷ்யூல. சாக்கோ ப்ரோவும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஓகே. ம் சாக்கோ ப்ரோ போனாங்க. சாக்கோ ப்ரோ போய் அடுத்த செகண்ட் லாபி நாங்க லைவ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா, லைவ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா டோரா, டொட்டோ. யாரெல்லாம் வந்து மதன் ப்ரோ சந்தேகப்பட்டாங்களோ, "டேய் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணியா? ம் கண்டென்ட் ம் வீடியோ இது வந்துச்சு இது நீ இத பண்ணியா?" இதெல்லாம் இது அப்படின்னு இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் கேட்ட. உடனே நடக்குமா இதெல்லாம் உடனே நடக்குமா இதெல்லாம் 6 மாசமா நடந்து இருந்தது புரியுதா கரெக்ட். அப்ப இது வந்து வந்து 6 மாசம் ஆறு இல்ல. இது மாசமா எத்தனை நாள் நடந்துட்டு நடக்குது இருந்தது நமக்கு தெரியாது ஜேவியர் ப்ரோ. அவனுங்க வெளியில இது போனதுல மதன் ப்ரோ இருந்து இதுதான் கண்டென்ட்ல நடந்துன்னு எத்தனை இருக்கு நாள் நடக்குதுன்னு கார்த்திக் தெரியாது. ப்ரோ நீங்க வந்துட்டு இல்ல லைவ் நான் ஒரே ரிவைண்ட் ஒரு பண்ணி பார்த்தா எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் புரிஞ்சிடும் ப்ரோ. ஒன்னே ஒரு ஒன்று வருஷமா. சொல்றேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இவங்க எப்படி அப்படின்றது ஒண்ணும் இல்ல இப்ப நான் என்னோடது ஒரு தான் ப்ரோ. ஸ்பான்சரு 2 ஐடியும் நான் என்னோடது தான் தான். வந்து அவரோட ஒய்ஃபை வந்து தப்பா அலிகேஷன் பண்ணேன் என்கிட்ட வந்து பேசினாங்க அவங்க தான் வந்து என்கிட்ட மிஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அலிகேஷன் பண்ணேன் நான் தான் அந்த ஸ்பான்சர் கரெக்டா நான் பேர்லாம் சொல்ல விரும்பல அந்த ஸ்பான்சர் நான் தான் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆமா. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது நான் வந்து 2 நாள் முன்னாடி நான் வரேன் எதுக்கு எடுத்தாலும் என் நண்பனுக்காக தான் நான் பேசினேன் என் நண்பனுக்காக தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் அதாவது இந்த டீம் அப் இஷ்யூல வெளியில போனவர் யாரையும் தப்பா பேசல ப்ரோ. யாரு என்ன நடந்துச்சோ அது சொல்லிட்டு டோரா இருக்காங்க. டோட்டோவோட அவங்க பிஓவில டைப் பண்ணாரு ஒருத்தர் வெளில யாரையும் போனார் இல்லையா தப்பாலாம் ராட்ரிக்கோட பேசலீங்க. நண்பர் ஒருத்தர் இருக்காரு சாக்கோ அவர் லைவுக்கு நான் வரேன் அதாவது ஆமா. ஆமா. உன் நண்பனோட மனைவிய வரும் வரும் நான் வந்து சஞ்சய் ப்ரோ தப்பா வெயிட் பண்ணுங்க. போர்ட்ரேட் பண்ணேன் மதன் கிட்ட நான் வந்து தப்பா வெளியில பேசினேன் அப்படின்ற நான் வரேன் உன் சேட்டுக்கு வரேன் புரியுதா அப்போ நான் சேட்டுக்கு வரும்போதே மாடரேட்டர் என்னோட மாடரேட்டர் இன்னும் உன் சேனல்ல இருக்கு நீ வரும்போது என்ன சொல்லியிருக்கணும் நீ என் சேனலுக்கே வரக்கூடாது நீ முதல்ல வெளில போன்னு சொல்லிட்டு ஹைட் போட்டிருக்கணும் நீ போட்டியா போடவே இல்லை வாங்க ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க வாங்க ப்ரோ அப்படின்ற உனக்கு நண்பன் முக்கியம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்த அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வரும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும் அவர் வந்து நல்ல சிறப்பா உன் கூட ரொம்ப ஒட்டி ஒளி பழகுன மாதிரி அவரை பேசின்னு இருக்க வெல்கம் பண்ற அவரை அப்ப நீ பண்றது உன் நண்பனுக்கு பண்றது துரோகம் கிடையாதா விடுங்க விடுங்க ப்ரோ. அது போதும் போதும் இந்த ஜேவியர் ப்ரோ. இந்த நம்ம இல்ல அதுக்கு போக இல்ல வேணாம். லட்டு இந்த அது வேணாம். ஆமா ம். ஒரே நிமிஷம் இதோட இல்ல நிறுத்திக்கலாம் இல்ல ஏன்னா இது இல்ல இல்ல பேசிட்டு போனோம்னா இது இன்னும் வேற மாதிரி ரூட் ட்ராக் ஆகும் ஒரே நிமிஷம் ஸ்கை இல்ல இல்ல ஓபி இல்ல கேக்கோபி ஒரே வேற நிமிஷம் ட்ராக்குக்கு இல்ல சொல்லல. இது வந்து இப்ப நம்ம சொல்லுங்க கான்ட்ரோ வந்து ஜேவியர் ப்ரோ. இப்போ ஸ்கை ஓபி கான்ட்ரோவும் உங்க கான்ட்ரோவும் நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ஓகேவா ஆமா இது ஆமா. இது ஆனா இது ஒரு இது இது மதன் ப்ரோவோட இத நான் வந்து இது ஏன் சொல்றேன்னா,
நான் வந்து ஒரு ஒரு டீப்பஸ்டா நான் வருத்தப்படுறேன். மதன் ப்ரோக்கு நடக்கிற சூழ்ச்சியை நான் வருத்தப்படுறேன். கையோபி இப்ப அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அது மதன் ப்ரோ மேல விழுக வேண்டியது கையோபி மேல திருப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா மதன் ப்ரோ இல்ல. கிடையாது ஓகேவா? கிடையாது. இப்போ நான் வந்து சாக்கோ ப்ரோவும் பார்த்திருக்கேன், நான் ராட்ரிக் ப்ரோவும் பார்த்திருக்கேன், எல்லாரோட வியூ நான் பார்த்திருக்கேன். அதனால நான் கேட்கிறேன், as a viewer என்னோட கொஸ்டினை எங்க பெரியவரை வச்சு கேட்கிறேன். அதுதான், வேற எதுவும் இல்ல. இப்போ சாக்கோ ப்ரோ வந்து இது நடந்துருச்சு, இப்ப ராட்ரிக் ப்ரோ இஷ்யூ முடிஞ்சிருச்சா, சாக்கோ ப்ரோ வந்து இந்த மாதிரி வெளியே அனுப்பப்பட்டாங்க. எதுக்காக வெளியே அனுப்பப்பட்டாங்கன்னா சந்தேகத்தின் பேரால் நீ ஒரு வேலை நீ வந்து ஹெல்ப் இருக்கலாம். பண்ணிருப்பியோ, கண்டென்ட் வீடியோக்கு ஹெல்ப் இருக்கலாம். பண்ணிருப்பியோ மதன் ப்ரோ கோவப்பட்டு வெளியே அனுப்புனாங்க. அப்போ வெளியே போயிட்டாங்க. அடுத்த நாளே வந்து நிக்கிறாரு. எப்படி அழுதாரு, சாக்கோ ப்ரோ அழுதாரு, லைவ்ல ஆமா அழுதாரு. ஆமா எதுக்கு அழுதாருன்னா ஆமா. எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு பர்சனு, அவங்க தான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப கூட நிக்கிறது யாருன்னு பார்த்தா டோரா டோட்டோ மெஜிஷியன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. டிவிகே அப்ப விஜய் எனக்கு ஃபேமிலி ஒரு ப்ரோ கேள்வி ஆல்ரெடி இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. against ரிவைன் மதன் பண்ணிக்கோங்க. ஓகே ரிவைன் பண்ணி நடந்திருக்கு. பார்த்துக்கோங்க. ஏதோ இல்லைன்னா ஒரு கண்டென்ட் நடந்திருக்கு. போடும்போது நான் சாக்கோ பார்த்துக்கோங்க ப்ரோ ப்ரோ. தப்பு சொல்லல, சாரி ப்ரோ, திரும்பி சொல்ல விஷயத்த முடியாது. சொல்றேன். இந்த மாதிரி நடந்துருச்சு, இது நடந்திருக்கு, ஓகேங்களா? இப்ப நடந்துருச்சு, இது முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா வெளியே போயிட்டாங்க சேவியர் ப்ரோ, மதன் ப்ரோ, நவீன், அப்புறம் வேற யாரோ 2 பேரு லாபிக்குள்ள போறாங்க. கேம் அவங்க நார்மலா கேம் விளையாட போறாங்க. சாக்கோ ப்ரோ வந்து வந்துடுறாரு, லாபில கனெக்ட் ஆயிடுறாரு. சரிங்களா? சாக்கோ ப்ரோ இருக்கிறாரு அப்படின்னு நவீன் ப்ரோ அவரும் பாத்துட்டாரு, மதன் ப்ரோவும் பாத்துட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, மதன் ப்ரோ வந்து அதாவது பெரிய மனுஷங்கிறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும். என்ன பண்றாருன்னா வேண்டாம் எல்லாரும் எக்ஸிட் ஆகுங்க, எல்லாரும் உடனே எக்ஸிட் ஆகுங்கன்னு அந்த லாபில இருந்து வெளியே வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு வேற அண்ணன்டா கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அப்ப அதான் அந்த டைம்ல அது பார்த்த அண்ணன்டா, அண்ணன் எக்ஸிட்ரா, ஒரே ஒரு சப்பன் போட்டன்டா, அண்ணன் ஓட்டார்டா. கரெக்ட். அது என்னன்னா ஒரு பெரிய மனுஷன் நீ வெளியே போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு ஒதுக்கி விட்டாச்சு. வராரு நமக்கு அவங்க தேவையே கிடையாது. வந்துட்டு அவரு பெரிய மனுஷனா, நீ வெளியே போகல, அவர் வெளியே போயிட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இமோட்டை போட்டு அவ்வளவு வெஞ்சன்ஸ் அந்த குரல்ல, எனக்கு இன்ன வரைக்கும் அந்த குரல் வலிக்குது தேவியர் ப்ரோ. அவ்வளவு குரல்ல அவ்வளவு இதா அண்ணன் போயிட்டாரு, அண்ணன் உங்க நொண்ண அப்படிலாம் பேசினாரு. ஓகேவா? பேசிட்டு அவர் போயிட்டாரு, கண்டென்ட் வீடியோ போட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் சேவியர் ப்ரோ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வந்தது, ஒன்னொன்னா வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த ஈகோவை சரி பண்றதுக்காக மதன் ப்ரோவை போட்டு பாக்குறாங்க. இது வந்து இது ஈகோ நடக்குது. ஈகோ இது வந்து ஒரு இது 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 வந்து அந்த 4 பேருக்கும் ஒரு மதன் ப்ரோக்கும் இருக்க பிரச்சனை கிடையாது. அவங்க பின்னாடி இருக்க 2 ஸ்பான்சருக்கும் மதன் ப்ரோக்கும் இருக்க பிரச்சனை. ப்ரோ இப்போ எனக்கு அந்த தெரிஞ்சு போதும் ப்ரோ. sponsorship தான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண sponsor போனது ஓட ஜெய்பிஆர் ப்ரோ போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தெளிவா நானும் அதான் சொல்லியாச்சு. சொல்றேன். இது நம்ம ஓகே பேசிட்டே இப்போ இதோட போனோம்னா முடிச்சுக்கலாம். வெயிட் இல்ல பண்ணு வெயிட் பண்ணு. உங்களோட கிளாரிட்டி இல்ல போயிடும். இப்ப நான் எஸ்கி உங்களோட சொல்லி கிளாரிட்டி முடிச்சிட்டோம். போயிடும். முடிச்சிடுறேன். ஓகே அதனால நான் இப்ப முடிச்சிடுறேன். ஒன்னே இப்போ நான் சொல்லிடுறேன். ஸ்கை இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அலிகேஷன் வச்சாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்றதுக்கு, அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப நாளைக்கு வந்து சாட்ல எவனா எதனா போடுவான், நாளைக்கு போய் எவனா எதனா கண்டென்ட் லைவ் வீடியோ போட்டுட்டு பாரு, இருப்பான். அவ்வளவுதான். அந்த போது எனக்கு என்னோட ஆதங்கம் இருக்கும்ல, ஒரு இல்ல மனுஷன், அது அதாவது அது இப்ப யாருமே நீங்க தெரியாத இப்ப ஒரு ஸ்கையோபிக்கு, இல்ல நான் எதுக்கு சொல்ல நீ வரேன்னா யாருமே யாருன்னு தெரியாத ஒரு தெரியாதம்மா. நீ ஸ்கையோபிக்கு இப்போ நீ பண்றாங்க. ஸ்கையோபி ஒரே நிமிஷமா, யாருன்னு தெரியாத ஒரு ஸ்கையோபிக்கு மட்டும் அவர் பண்ணலமா. 6 வருஷத்துக்கு முன்னாடி சாய் ஓபின்னு ஒருத்தர் வந்தாரு, அவரும் யாருன்னே தெரியாது. அவருக்கு வந்து அந்த டைம்ல இருந்து யூபிஎஸ்லாம் நாங்க தான் ஸ்பான்சர் பண்ணோம். டிவைஸ் மத்த எல்லா விஷயமும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணிருக்காரு. புரியுதா இல்லையா? ஸ்கையோபி ஃபர்ஸ்ட் கிடையாது, ஸ்கையோபி லாஸ்ட் கிடையாது. கரெக்ட், அது ஸ்கையோபிக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட். பண்ணல, நான் என்ன ஸ்கையோபிக்கு சொல்றேன்னா லாஸ்டா பண்ணி என்னோட முடிக்கவும் இல்ல. இதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க. கரெக்ட், இப்போ இன்னும் உங்க பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆஃப் வியூல இன்னும் பண்ணுவாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. கரெக்டா சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணீங்க. வேலிடான பாயிண்ட். சரியா? இதுக்கு மேல இதை நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். எதா ப்ரோ இருந்தாலும் யாரையும் மென்ஷன் அவரு பண்ணாதீங்க ப்ரோ. வரட்டும், வந்த அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அவர் நார்மலா தான் வந்துட்டு பேசுறதுக்கு எக்ஸ்பிளைன் இதுக்கப்புறம் பண்ணிட்டு ரெடியா இருக்கோம். இருந்தாலும் நம்ம எந்த பேசலாம். டாக்ஸிக்கும் போடல. ஏன்னா இப்ப நம்ம இதை பேசிட்டு இதை வச்சே இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து அவுல் மென்னு இருப்பாங்க சில பேர். அது நம்ம அந்த அந்த அவங்க அதுக்கு நம்ம மெல்றதுக்கான பேசாமலே சான்ஸ் நம்ம கொடுக்க விட்டுறக்கூடாது தானே. தேவையில்லை. கரெக்ட் கரெக்ட் நம்ம சேவியர் ப்ரோ. நம்ம நான் வந்து நம்ம தப்பு தான், நான் ஆல்ரெடி வந்து இது எக்ஸ்ட்ரா பேசியிருக்க கூடாது. ஆனா நான் என்ன இது சொல்றேன், நம்ம வந்து பாயிண்ட் தனியா வந்து பேசிக்கலாம். வேணா சொல்லுங்க, இன்னொரு நாள் வேணா உட்காருங்க, தனியா பேசலாம். இப்ப இந்த விஷயத்தோட பேச வேண்டாம். ஏன்னா இது பேசணும்னா உங்க டீடைல் ஓகேங்க. காணாம போயிடும். இது மட்டும் தான் ஹைலைட் ஆயின்னு இருக்கும் நாளைக்கு. நான் அதான் சொல்றேன். உங்களை பத்தி யாரு ஓகே இது மாதிரி ஷூர். எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்கன்றது யாருக்கும் போய் ரீச்சே ஆகாது. சீரியஸா சொல்றேன். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இப்ப நான் பேசணும்னா நிறைய பேசுவேன். இப்ப உங்களுக்கு இவ்வளவு தெரியுது, எனக்கு கொஞ்சம் தெரியும். சரியா? இப்ப நம்மளே எல்லாம் சுத்தி ஏது நடக்குது என்ன நடக்குது பார்த்துன்னு தான் இருக்கும். பேசணும்னா உட்காந்து ஒரு நாள் இல்ல ஃபுல்லா அதான் பேசலாம். வியூவர்ஸ்
இது மட்டும் சொல்லிடுறேன், இவ்வளவு பேசிட்டேன், இங்க ஒண்ணு மட்டும் பேசிக்கவா ப்ளீஸ், கோச்சுக்காதீங்க, ம் ம் தப்பா எடுத்துக்காதீங்க. ம் நடுவுல வந்து ஒரு பிரைவேட் இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு மதன் ப்ரோ பத்தி. என்னன்னா இந்த மாதிரி அது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன போட்டிருப்பாருன்னா இந்த மாதிரி கிளான்ல இருக்கவங்க எல்லாம் அடிமையா நடத்துறாங்க அப்படின்னு ஆமா ஆமா பேசியிருப்பாரு. ஆமா அதுக்கு ஆமா மதன் இப்போ ப்ரோ கொந்தளிச்சிருப்பாரு. இப்போ அங்க ஓகேங்களா? என்ன வாழுது? இவ்வளவுதான். இது நீ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க நல்லா கிளான்ல இருக்கவங்க யோசிக்கணும். அடிமையா அவர் நடத்துறாங்க. பேசுறாரு. கிளான்ல இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் முக்கியம். எப்படி நீங்க அப்படி பேசுவீங்க? ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த அப்படின்னு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இல்ல இந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னு நான் வரேன். யார் சொல்றாங்க? ம் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இதே அப்படின்னு வந்து யார் சொல்றாங்கன்னா ரெஸ்பெக்ட் முக்கியம். கிளான்ல ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிளான்ல இல்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு வேற வேற ஆர்கனைசேஷன்ல, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க ஒரு பர்சன் யார பத்தி பேசுறாங்க? மதன் ப்ரோங்கிற ஒரு தமிழ் கம்யூனிட்டி ஜாம்பவான் பத்தி பேசுறாங்க. எதுக்கு வியூஸ்க்காக பேசியிருப்பாங்க. கரெக்டா? நீங்க அதோட இங்க மேலோட்டமா பார்க்க கூடாது ஜேவியர் ப்ரோ. என்ன நடந்துச்சு அ- நீங்க பார்க்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த கான்ட்ரவர்சி இப்பதான் அடிச்சுக்கிறோம். இது அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பேசிட்டாரு. மதன் ப்ரோக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பேசிட்டாரு. நீங்க இப்ப நம்ம எல்லாரும் வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, சாக்கோ ப்ரோக்கு வந்து வியூஸ் போயிடுச்சு, ராட்ரிக் ப்ரோக்கு வியூஸ் போயிடுச்சு, கொக்கி குமாருக்கு வியூஸ் போயிடுச்சு, மதன் ப்ரோக்கு வியூஸ் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு. எல்லாருமே பாட் ஸ்குவாடு, எக்ஸ் பாட் ஸ்குவாடு, இந்த வியூஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்க கவனிக்க மறந்த விஷயம் என்னன்னா, இந்த கிளானை தவிர்த்து வெளியில இருக்க அதர் கண்டென்ட் யூடியூபர்ஸ், அதர் பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ்க்கு வியூஸ் ஏறி இருக்கு. அது யாராவது கவனிச்சிங்களா? இது எல்லாம் வெல் பிளான்ட், வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் அகேன்ஸ்ட் மதன்கிற ஒரு பர்சனை டார்கெட் பண்ணி அடிக்கப்பட்டது. ஆனா இப்ப இவங்க இந்த வியூஸ் வேற எங்கேயுமே போல. சரி அப்புறம் 2000 வியூஸ்ங்கிறது ஆளுக்கு 300 பிரிஞ்சிருக்கே தவிர வேற எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு. ஆனா இன்னொரு இது பிரைவேட் இது கம்பெனில இது இருக்கவங்க இது வெறும் 200 ஃபுல்லா 300க்கு இது போட்டு இருந்தவங்க 800 இதுமா அடிக்கிறாங்க. இது ஃபுல்லா அனலைஸ் பண்ணியாச்சு. அனலைஸ் பண்ணி டேட்டா எடுத்து தான் வச்சிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி மதன் ப்ரோக்கும் தெரியும். மதன் ப்ரோட்ட ஆஃப்லைன்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப அவர் சொன்னது ஓகே, அவர் இதெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். அவர் ஏன் அவரு செல்ஃப் மோட்டிவேஷனா வந்து அவர் வீடியோ போட்டாரு, அதுவும் அந்த டைம் ஏன் போட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் வந்து எக்ஸ் கம்யூனிகேட் கரெக்ட். இப்போ நான் வியூவர் வீடியோல பாயிண்ட் அவர் ஆஃப் வந்து வியூல சொல்றேன். அவர் வந்து பரிதாபங்கள் யூடியூபர் அவரு. கரெக்ட் அவர் வந்து எங்க கரெக்ட். எரியுதோ இப்போ நான் அந்த என்ன இடத்துல என்ன கேக்குறேன்னா, புடுங்க ஒரு முடியுமோ அந்த வியூவரா டைம் புடுங்கிட்டு போயிடுவாரு. கரெக்ட். இப்போ ஒரு வியூவரா இது வந்து பாட் ஸ்குவாடுக்குள்ள இல்ல எக்ஸ் பாட் ஸ்குவாடுக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாது, கான்ட்ரவர்சி அது கிடையாது. அது வெளில இருந்து ஆல்ரெடி இது அது ஏவப்பட்ட ஒரு ஆமா கான்ட்ரவர்சி. ஆமா அது ஓப்பனா தெரியும். அது ஒரு டீட்டெயிலா ஒரு நாள் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. நான் அதான் இப்ப அதை பேச வேணாம்னு சொல்றேன். ஒரு மனுஷன் அதான் நல்லது பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த வந்துருச்சுன்னா இது அதை விட போதும்டா ஒரு லட்டு. ஒரு போதும். மோசமான நிலைமை கிடையாது. அதான் அது வந்து அவர் ஓகே மதன் ப்ரோ வந்து ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இஸ் நோ எவ்ரிதிங். எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு நாள் லைவ் வந்து பேசுவாரு. சோ நம்ம இத பத்தி இப்ப பேச சாரி வேணாம்னு ஜேவியர் சொல்றேன் ப்ரோ, நானு. என் மனசுல இருக்க ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன், என்ன இல்ல மன்னிச்சுக்கோங்க. அதான் சொல்றேன். அண்ட் ஆமா ரவி ப்ரோ அது ஒண்ணும் எல்லாருக்குமே பிரச்சனை சாரி. கிடையாது. என் ம். மனசுல இருக்கிறத சொன்னேன். வந்துட்டு இ- என் மனசுல இருக்கிறதையும் சொல்லிடணும்னு தான் கொட்டிட்டேன் நானு. ஷூர் ஓகே பரவாயில்ல. அந்த அந்த ஒரு சப்போர்ட் பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு, அதுவே போதும். இப்போதைக்கு அவ்வளவுதான். ஸ்கை இதோட முடிஞ்சிச்சு. சரியா? உங்க கான்ட்ரோக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு. அவங்க வச்ச அக்யூசேஷனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை இப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்காங்க. நாளைக்கு அன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண வேணாம். எவன் எதனா பேசினா பேசிட்டு போட்டோம். நம்ம அதை காதுல வாங்கிக்க தேவையில்ல. உனக்கு வேலை இருக்கு, ரேங்க் புஷ் பண்ற வேலை இருக்குன்னா நீ பாட்டு புஷ் பண்ணினாரு. உன் வேலையை நீ பாரு. இதுல ஒன்னே ஒன்று சரியா? லாஸ்டா கேட்டுக்கிறேன். ப்ரூஃப் தர முடியலனா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். அது அது இருந்தாதான் கொடுப்பானுங்க. தெரியாம சொல்லிட்டேன்னா இருந்திருந்தா எல்லாரும் முடிஞ்சு போயிருக்கும். கொடுத்துருப்பாங்க. இல்ல அது கிடையாது. ஒரே ஒரு இதா தெரியாம சரிடா நீ பிளாக் பண்ணிட்ட, என்ன ஹைடு போட்டுட்ட, அதனால நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இது எங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஜேவியர் ப்ரோ, இப்படி 1 மணி நேரம் இது 2 மணி இது நேரமும் இது உங்களோட இது டைமையும் எல்லா இது டைமையும் வேஸ்ட் பண்ணி இது இன்டர்னல். இதுல யாருக்கும் இன்டர்னல்குள்ள முடிக்கணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. எக்ஸ்டர்னலா வெளில எடுத்துட்டு வாய்ஸ் போகணும். சேஞ்சர் அதை போட்டு வச்சு பெரிய இங்க பாருங்க, வாய்ஸ் சேஞ்சர் இதுவாகணும். போட்டு பேசுற இது இல்ல. ஓகேவா? இது வந்துட்டு என்னோட ஜிஎஃப் பேசிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருக்கிறது. வாய்ஸ் ரிவைல் பண்ணணும்னு இப்போ அவசியம் கிடையாது. எதுக்கு ரிவீல் அதை ரிவைல் பண்ணோன்னு பண்ணணும்? எனக்கு எதுக்கு தேவையில்லை. பண்ணணும்? அது எனக்கு தேவையில்லை. எதுக்கு ரிவீல் பண்ணணும்? பண்ணணும்னு எனக்கு அவன் தேவையில்லை. பர்சனல், அதாவது அவன் லைஃப், அவன் பர்சனலை தனியா வச்சிருக்கான். பிளஸ் வந்து அவனோட கேமிங் தனியா வச்சிருக்கான். இப்போ அவங்க ஏன் வந்து பேசுறாங்க அப்படின்னா
குற்றம் வந்து அவங்க மேல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அவங்க தான் வீடியோ வந்து இந்த மாதிரி வரும்போது பண்ணாங்கன்னு. பாத்துக்கோங்க. என் மேல வச்ச ம். அலிகேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ப்ரூஃபும் காட்டியாச்சு. நீங்க வீடியோ வரும்போது திரும்ப பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைவ் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரியா? சோ முடிஞ்சது இதோட. உங்க கான்ட்ரவர்சி இதோட முடிச்சுக்கங்க. இது திரும்ப மதன் ப்ரோ வரும்போது நம்ம பேசுவோம். அப்போ நீங்க வந்து பேசுங்க. கேட்டு நீங்க வந்து அப்போ வாங்க. அப்போ கண்டிப்பா பேசுங்க. ஐயோயோ நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க மதன் ப்ரோ வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு. மதன் ப்ரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரிவீட்டு எனக்கு கூட இல்ல, ஸ்கையோபிக்கு தான் இவ்வளவு. எப்படி நீ ஃபேமிலியை வந்து கொண்டு வந்து பேசுறேன்னு எனக்கு வேற வழி தெரியல. இந்த சிவாஜி படத்துல ரஜினி சொல்லுவார்ல, ஐ வாஸ் கார்னர், அப்படிங்கிற நிலைமையில நான் வந்து நிக்கிறேன். மதன் ப்ரோ, நீங்க இதை பார்த்தாலோ இதை பத்தி கேள்விப்பட்டாலோ ஐம் ரியலி சாரி. நான் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நான் எல்லாரும் explain பண்ணலன்னா எல்லாரும் வேற என்ன யாரும் பண்ண சொல்றாங்கன்னா முடியாது. எல்லாரும் என்ன என் சொல்றாங்கன்னா dignity-ய நான் லட்டு லட்டு காப்பாத்திக்கிறேன். லட்டு லட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு மதன் ப்ரோ வாய்ஸ் சேஞ்சர் போட்டு ஏஐல பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீ ட்ரோல் ப்ரோ யாரா இல்ல ஒன்னே ஒன்று தான். நீ பைத்தியக்காரனுங்களா? வாய்ஸ் சேஞ்சர் ஆஃப் பண்ணிட்டு நானே பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரோல் ப்ரோ, நான் மெசேஜ் ஓகே பண்ணி மிஷின் வாங்கினதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னு நீ கேள்ற போதும். ஓகே ஏடா அவர் கேட்கணும், அவர் லைவ்ல அவர் போட்டு கேட்க போறாரா? இங்க வந்து எதுக்குடா பேசணும்? யாரா இவனுங்க? ஓகே. இதுல வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது கேக்குதா? கேக்குது. ஓகே. கடைசியில இதையும் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணும்? இதுதான் வந்து எனக்கு தெரியல. ஓகே ட்ரோல் ப்ரோ, நான் வந்து ஜெசி கிட்ட விஷன் ரிவார்ட் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து தயவு செய்து தாங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ இட். ஏன்னா அப்படி ஒன்று நடக்கல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி நான் அனுப்பி அன்சென்ட் பண்ணியிருந்தா அவர் அனுப்பியிருக்க மெசேஜ் வந்திருக்கும்ல, அது சொல்லுங்க. போதும் விடுங்க, போதும் அவ்வளவுதான். அதாவது இங்க மேனிப்புலேஷன் வந்து இங்க மதன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மேனிப்புலேஷன் என்ன அப்படின்னா அது எங்க பண்றாங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? சரி, ஓகே ஸ்கை பாப்பா, நீ போய் உங்க கேம் ஆடு பாப்பா, ஃப்ரீயா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஜேவியர் எதுவும் ப்ரோ. டென்ஷன் விஷயம் தேங்க்யூ உங்க எடுத்துக்காதீங்க. டைம் தேங்க்யூ கொடுத்தது ப்ரோ, நன்றிகள். ஓகேம்மா. ஓகே ரவி ப்ரோ, தேங்க்யூ ரவி நீங்க ப்ரோ. வந்து ஈஸ்வாக்கு வேணா ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் ஒன்னே பண்ணது ஒன்று தப்பு, தான். சாரி நான் அப்படின்னு மட்டும் பிரகாஷ் சொல்லிடுங்க. ப்ரோவும் வந்திருப்பாரு. ஏன்னா பிரகாஷ் ப்ரோ ப்ரோ நான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பிரகாஷ் ரெய்னா. போட்டேன் ப்ரோ அவர் சாட்ல அப்போ போட்டீங்களா? அந்த சூப்பர் டைம்லயே. சூப்பர் சூப்பர். ஜேவியர் ப்ரோ, உங்களுக்கு அப்பவே இது ஒன்று போட்டேன். தெரியுமா? இல்ல, பிரகாஷ் ரெய்னா. தப்பு யார் வேணா பண்ணலாம் ப்ரோ. இல்ல தப்பு பண்றது நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஒருத்தர். பிரகாஷ் ம். ரெய்னான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்பான்சர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அவரு அது ட்ரோல் பிரகாஷ் ரெய்னா. அது அவரோட ம். ஒரு நிமிஷம் கையப்பி, ஒரு நிமிஷம். நான் இது அலிகேஷன் மறந்துட்டேன். இந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த பிரகாஷ் ரெய்னா ப்ரோ வந்து சூப்பர் ம். சாட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது அலிகேஷன் ஜேவியர் ப்ரோ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கையோப்பிய வந்து வீடியோ ஆன் பண்ணி உன் வீட்டில் இருக்க யூபிஎஸும் உன் கையில இருக்க தங்க மோதிரத்தையும் காமிச்சிட்டு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோல இருக்கிற வருமானத்தையும் இப்ப வர வேண்டிய காசையும் நீங்க வந்து காமிச்சிருங்க. இல்ல வேண்டாம் இல்ல அது எப்படி நம்ம வேண்டாம். அது தேவையில்லாதது. அதாவது இல்ல, ஏன்னா ஒருத்தர் மேல இல்ல இப்ப என்னன்னா, நான் நம்ம உனக்கு ஸ்பான்சர் ஒரே பண்ணல, நிமிஷம், எந்த ஒரே ஒரு ஸ்பான்சரும் உனக்கு நிமிஷம், ஸ்பான்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான். ஒரே ஒரு நிமிஷம். இதுல என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் உட்கார்ந்து கொடுத்துட்டே ஆமா. இருக்கக்கூடாது. நம்ம நமக்கு எது மேல வச்ச இம்பார்ட்டன்ஸ்ன்றத அலிகேஷனுக்கு நீங்க நாம வச்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் எது பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்சி இதுக்கப்புறம் கொடுக்குறோமோ பேச வேண்டியது அதுக்கு மட்டும் ரோன் ப்ரோவும். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. ரோன் முடிஞ்சுது. ப்ரோ வரேன்னு சொன்னாங்க, பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக அவரோட ரீப்ளேக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். மதன் ப்ரோ கிக் அவுட் பண்ற மாதிரி இருந்தாலுமே நான் ஏத்துக்க நான் ரெடி தான். ஓகே, நீ ட்ரை அவுட்ஸ் எப்படி சொல்றது? நீ இல்ல ப்ரோ, அவரை இல்ல ஏன் கிக் அவுட் இல்ல பண்ண ஜேவியர் ப்ரோ, போறாரு? நான் சொல்றேன் இல்ல அதே அப்படி பண்ண கிக் போறாரு. அவுட் பண்ணாலும் நான் மதன் ப்ரோக்கு அகைன்ஸ்டா நான் மாற மாட்டேன். அதுக்கெல்லாம் நான் என்ன அதெல்லாம் சொல்றேன்னா, வாய்ப்பு கிடையாது. இல்ல அதுதான் கிக் அவுட் பண்ணாலும் மத்த இடத்துல போய் நன்றி இல்லாம, ரோஷம் இல்லாம, மானம் இல்லாம யார் காலையும் வருடி பொழைக்க வேண்டிய நெசசிட்டி கையோப்பிக்கு கிடையாது. மதன் அவ்வளவுதான். ப்ரோ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் மதன் ப்ரோ காலடியில இருக்க வேண்டிய கட்டாயம் கையோப்பிக்கு இருக்கு. ஏன்னா கையோப்பிக்கு ஒரு பிரச்சனைனா காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு நீங்க வருவீங்களா ஜேவியர் ப்ரோ? இல்ல நான் வருவேனா? லைவ் முடிச்சிட்டு காலைல வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் கூட நிக்கிறதுல ஒரு துளி தப்பு கூட கிடையாது. இதனால கையோப்பியோட கெரியர் போச்சுனாலும் கையோப்பி ஒண்ணு வச்சு காப்பாத்த நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. தப்பு இருக்க பக்கத்துல இருக்கக்கூடாது, நியாயம் இருக்க பக்கத்துல செருப்பால் அடித்த பதிவு. கூட அவ்வளவுதான். செருப்பால் அடித்த பதிவு போதும். அவ்வளவுதான். ஓகே, டாட். இதோட நிறுத்திக்கங்க. நோ மோர் கான்வர்சேஷன். ஓகே, தேங்க்யூ ஜேவியர் ப்ரோ. ஓகே. சீரியஸா லவ் யூ லட்டு. பாத்துடா. சீரியஸா வேற மாதிரி. தேங்க்யூ ஜேவியர் ப்ரோ. ஓகே, பாப்போம். பை பை பாய் பை ப்ரோ. பை 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 ரவி ப்ரோ. பை. நம்ம போலாமா மேட்ச்? பை. அவ்வளவுதான் கைஸ், ஆடலாம் கண்டென்ட் முடிஞ்சு. அவ்வளவுதான்.